I didn't know you're coming. That's called a surprise, right? Yeah. Yasko, shirts, trousers and dhotis. ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். Taste Daily. Taste the Daily. கனிமொழி கருணாநிதி எனும் நான் 13 வருஷங்கள் அவர் ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் இருந்தது எனக்கும் அவருக்கான ஒரு நெருக்கத்தை, நிறைய கான்வர்சேஷன்ஸை சாத்தியப்படுத்திய ஆண்டுகளாக நான் நினைக்கிறேன். பாவம் மிஸ் பண்ணாமல் எந்த நல்ல விஷயமும் என் வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை, எந்த வருத்தமான விஷயமும் நடக்கிறது கிடையாது. ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு விஷயத்து மேலே கேள்வி கேட்காத ஒரு நம்பிக்கை வேணும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம்னா என்ன? நட்பு. கஷ்டமான காலங்கள்லையும் கூட இருந்து ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரொம்ப ஒரு அஃபெக்ஷனட் பர்சன். அவங்க அக்கா தான் எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு பெரிய பேக் போன். அவங்கள சுற்றி தான் நாங்கள் இயங்குகிறோம். எல்லா சமயத்துலையும் கரெக்டான அட்வைஸ் பண்ணுறது, மெயினாக எங்கள் பசங்களை சொல்கிற பேச்சு கேட்க வைக்கிறது, அதெல்லாம் அக்கா தான் பண்ணுவாங்க. அக்கா தான் எங்களோட சரணாலயம். சரி, இனிமேல் தமிழ்லேயே பேசுகிற புரியுதான்னு சொல்லுங்கள். இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க, பார்லிமெண்ட் போனோடனே வேற மாதிரி ஆயிடுறீங்க. அதுவும் சாஃப்டாக தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் நினச்சிட்டு இருந்தேன் எத்தனை நாளா. யூ டோன்ட் நோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ப்ராப்பர். சிலப்பதிகாரம், இட் ஹேஸ் a lot of lessons to teach you. இதான் சாஃப்ட்னு சொன்னீங்க. என்னோட எதிராளி தானே என் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை தீர்மானிக்கிறாங்க. என்னோட ஹீரோ பெரியார் தான். என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் அன்காம்ப்ரமைசிங் பெரியாரிஸ்ட். தமிழக வெற்றி கழகம் விஜய். என்ன எல்லாரும் சிரிக்கிறாங்க? அது எனக்கு தெரியாது. ஒரு ஸ்பேஸுக்கு 2 பேர் போட்டி போடும்பொழுது அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகும். அது மனித இயல்பு. ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது? அரசியலில் ஆசைகளை ரொம்ப வளர்த்துக்கிறதே தப்பு. We will use whatever you want to throw at me, throw. I will use it to go higher. மக்கள் கோவத்தில் இருப்பாங்க. மழை வெள்ளத்தில் வந்தோடனே பயங்கரமான ஒரு கோவத்தில் இருந்தாங்க. இதே இது அக்கா போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் முகத்துலையும் ஒரு சிரிப்பை பார்த்துடலாம். அப்படிலாம் ஒன்றும் நீங்கள் பார்க்குறதுலாம் அக்கா வேற, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அப்பா உங்களுக்கு ஒரு விஷயத்தை தராரு கையில் பேனாவோட. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எழுதணுமா, கோப்புகளில் கையெழுத்து போடணுமா, என்ன உங்களுடைய பார்த்தோன்னே என்ன தோணுது? ஐபிசி தமிழ் வழங்கும் கனிமொழி கருணாநிதி எனும் நான். டைட்டில் ஸ்பான்சர் யாஸ்கோ, ஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ் அண்ட் தோத்திஸ். பவர்ட் பை ஸ்ரீவர்மா ஹெல்த் ஹார்மனி ஹாப்பினஸ். டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் த டெய்லி. ஸ்வீட் பார்ட்னர் அஸ்வின் ஸ்வீட்ஸ். உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன் சென்னை OMR IT எக்ஸ்பிரஸ்வே. மக்கள் கொண்டாடும் ஒரு மாபெரும் தலைவருக்கு மக்கள் சார்பாக விழா எடுப்பதில் பெருமிதம் கொள்கிறது ஐபிசி தமிழ். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களால் மறக்க முடியாத, தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு நல்ல விஷயங்களை, திட்டங்களை செயல்படுத்தி கொடுத்த திமுகவின் தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களின் வழியில் இன்றும் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களை தான் இன்றைக்கு கனிமொழி கருணாநிதி எனும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மேம் வணக்கம். வணக்கம். உங்களுடைய பள்ளிக்காலம், உங்களுக்கு சிறு வயதுனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நினைவில் வரக்கூடிய விஷயம்னா என்ன மேடம்? சின்ன வயசில் அப்பாவோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். நிறைய இடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, நிறைய மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய கட்சிக்காரங்களை, அவங்க வீட்டில் இருக்கவங்களை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கிய ஒரு இளமை காலம் அது. அது தாண்டி அஃப்கோர்ஸ் பள்ளிக்கூடம், அது நிறைய நினைவுகள் இருக்குது. அண்ட் மிஸ்ஸாவுடைய நினைவுகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெற்றிகள், தோல்விகள், சோதனைகள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இளமை காலமாக இருந்தது. அரசியல் மீட்டிங்லாம் சின்ன வயசுல இருந்தே போவீங்க?
நான் நிறைய மீட்டிங்ஸில் வந்துட்டு அம்மா மடியில் தூங்கிட்டு இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்து நான் இப்போ கேட்டிருக்கேன், என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். என்ன மாதிரி நிறைய திமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேருடைய குடும்பங்களில் இதுதான் வழக்கமாக இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்தே வந்து கூட்டங்களுக்கு வர்றது ஒரு ஒரு அது ஒரு ஃபேமிலி ஒகேஷன் மாதிரி தான். உங்கள்கிட்ட அப்பயே அரசியல்லாம் பேசுவாரா சின்ன வயசாக நீங்கள் இருக்கும்போதே? இல்லை நீங்கள் அவர்கிட்ட கேட்பீங்களா? நான் ரொம்ப அப்பா கிட்ட ப்ரெஷஸாக நினைக்கக்கூடிய 13 வருஷங்கள் அவர் ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் இருந்த இது வந்து எனக்கும் அவருக்கான ஒரு நெருக்கத்தை நிறைய கான்வர்சேஷன் சாத்தியப்படுத்திய ஆண்டுகளாக நான் நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன மொட்டை மாடி ஒரு இது மாதிரி இருக்கும், அதில் வந்துட்டு கூரை போட்டிருப்பாங்க. ஸோ நிறைய மாலைகள் வந்து நானும் அப்பாவும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கோம். என்னோடய வாழ்க்கையில் நான் அவரோட செலவிட்ட நேரங்களில் அந்த அந்த 13 வருஷம் வந்து எனக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான ஆண்டுகளாக நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ஆட்சி கையில் இருக்கும்போது நமக்கு இருக்கோ அதே அளவுக்கு ப்ரெஷரும் அப்பாவுக்கு இருந்திருக்கும். அதையும் நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துருப்பீங்க. அழுத்தங்கள் இருந்திருக்கும். அவர் வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது? அப்பா அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவார்? அவருடைய அப்பா ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை ஒரு ஒரு ரொம்ப டீட்டெயில்டாக மைன்யூட்டாக அதை புரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது மேலே ஒரு டெசிஷன் எடுக்கணும். பல பேருடைய கருத்துக்களை வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய பேர்கிட்ட அதை பற்றி பேசி அது அவங்களோட கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய பாடமாக நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள் அது ஒரு மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நேரடி அரசியல் ராஜ்யசபா எம்பியாக போகிறது, அந்த ஒரு டெசிஷன் அது அப்பாவோட முடிவா இல்லை நீங்கள் ஆசைப்பட்டீங்களா? என்ன இல்லை, எனக்கு நிறைய நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு பாலிட்டிக்ஸ்குள்ளே வரத்தில் டெஃபினட்டாக விருப்பம் இல்லை. அதுக்கான ஒரு சூழல் ஏற்பட்டது. அண்ட் அப்பா அதில் ரொம்ப தீர்மானமாக இருந்தாங்க நான் பாலிட்டிக்ஸ்க்கு வரணுன்ட்டு. நான் யார் யார் பேச்செல்லாம் தட்டவே மாட்டேனோ அவங்களெல்லாம் விட்டு பேச சொன்னாங்க. ஒரு பாயிண்டில் வந்து நான் முடியாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு கட்சிக்கும் அப்பாவுக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு நியாயமில்லாத ஒரு முடிவு அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து சரின்னு சொன்னேன். 2007 அந்த டெசிஷன் எடுக்கிறீங்க. ஒரு 17 வருஷம் இன்றைக்கி நம்ம அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு காரணமே அதுதான். 17 வருஷத்தை நாடாளுமன்ற உறுப்பினராக முடித்து 18வது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறீங்க. இந்த நேரத்தில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நான் ஒரு அப்பா எனக்கு ஒரு நல்ல ராஜ்யசபா எம்பி ஆகு அப்படின்னு சொன்னதுலேருந்து தீவிர அரசியலுக்கு வான்னு சொன்னதுலேருந்து நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற இடம் இது. தப்பு பண்ணிட்டோனோ வந்திருக்க வேண்டாமோ அப்படின்லாம் ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் நினச்சிருக்கீங்களா? அது எது? இல்லை, நான் டெஃபினட்டாக நினச்சிருக்கேன். டெஃபினட்டாவா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் டெஃபினட்டாக வந்து எப்போ விடுவாங்க ஓடிடலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்திருக்கேன். அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து எனக்கே உணர முடிஞ்சது தட் இது என்னோட கால் அப்படின்ட்டு. நம்மளால் வந்து ஒரு பாலிட்டிக்ஸில் நீங்கள் ஒரு ஸ்பேஸில் இருக்கும் பொழுது நீங்கள் வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் கேட்குறதுக்கும் நீங்கள் அதுக்குள்ளே அந்த சிஸ்டம்குள்ளே இருந்து அதை முன்வைக்கிறதுக்கும் அதை சாத்தியப்படுத்துறதும் வந்து ரொம்ப ஒரு சுலபமாக பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம். நீங்கள் வெளியில் நின்று ஒரு விஷயத்துக்காக பல ஆண்டுகள் போராடி இருப்பீங்க. ஆனால் அந்த சிஸ்டம்குள்ளே வந்தவுடனே நீங்கள் அந்த டிசிஷன் மேக்கராக மாற்ற முடியும். மாறும் பொழுது, இல்லைனா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வரும் பொழுது அது அடுத்த ஒரு 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 சில நாட்களில் உங்களால் அந்த மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதுதான் வந்து என்னை வந்து பாலிட்டிக்ஸில் வந்து இருக்கிறது கரெக்டான டிசிஷனை ஜஸ்டிஃபை பண்ணிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அரசியல்வாதிகளாக இருந்தவங்க நடிகராக இருக்காங்க, நடிகராக இருக்கவங்க அரசியல்வாதியாக வந்திருக்காங்க, எம்எல்ஏவாக இருந்தவங்க அமைச்சராக இருக்காங்க, அமைச்சராக இருந்தவங்க துணை முதலமைச்சராக இருக்காங்க. அவங்களெல்லாம் பற்றி இப்போ நீங்கள் கருத்து சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட்டும் பார்த்துருவோம் மேடம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இது என்ன இயர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இல்லைங்க. முதன் முறையாக நீங்கள் ராஜ்யசபா எம்பியாக போகும்போது இருந்த டைம் இது. இப்போ உங்களுடைய ஓகே ஓகே ஆமாம். இந்த 17 வருஷ டிரான்சிஷன் தான் இது. அந்த கனிமொழிக்கு இந்த கனிமொழி என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க? என்ன அப்போ பிரச்சனையாக இருந்தது, இப்போ என்ன மாறி இருக்கீங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் மனிதர்களை இன்னும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த 17 வருஷத்தில் நிறைய உருவாகியிருக்கு. மனிதர்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய அது பெரிய வித்தியாசம்னு நினைக்கிறேன். அப்பா, யூ ஆர் ஆல்வேஸ் வித் மீ, ஐ எம் நெவர் அலோன். தினந்தோறும் மிஸ் பண்ணுறேன்,
எல்லா நாளும் மிஸ் பண்ணுவேன், எல்லா துக்க மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளையும் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னாலும், நம்ம அந்த ஃபோட்டோவை போடும்போது ஒரு ஒரு விஷயம் எழுதுறோம். அதுவும் இப்போ ரொம்ப ரீசெண்டாக நீங்கள் போட்ட ஒரு ட்வீட்டும் கூட இது. ஒரு ஏதோ ஒரு 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 தனிமை இருந்தது மனசில். ஸோ அந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ஐ ஃபெல்ட் லைக் ஹீஸ் ஆல்வேஸ் தேர் வித் மீ. ஸோ அதை தான் ஷேர் பண்ணேன். ஐம் நெவர் அலோன். அது இல்லை அந்த நேரத்தில் லைக் அப்போ வந்து அப்போ நான் ஒரு 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 தனிமை உணர்ந்த அந்த தருணத்தில் அதை வந்து அந்த ஃபோட்டோ பார்த்த பொழுது ஐ எம் நெவர் அலோன் அப்படின்னு லைக் அவ்வளோ க்ளோஸாக அவர் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே, அடுத்தது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு மிக முக்கியமான பொறுப்புக்கு வந்திருக்காரு. நிச்சயமாக முதல்வருடைய கழக தலைவருடைய நம்பிக்கையை பெற்று இந்த பொறுப்பை பெற்றிருக்கிறார். உடனடியாக உங்கள்கிட்ட வாழ்த்தும் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக ஹி ஹாஸ் மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஐ எம் ஷுவர் ஹி வில் டூ வெல். அன்னைக்கு நிறைய விமர்சனங்கள் வேற. அவர் பதவி ஏற்கிற அன்னைக்கு அந்த ஆளுநர் மாளிகையில் நடந்த மீட்டிங் ஹாலில் கனிமொழி மேடம் இல்லை, பக்கத்து ரூம்லேயே நீங்கள் இருந்தீங்கிற செய்திகள் தெரியும். அது வந்து இல்லை ஆக்சுவலாக அவர் பதவி ஏற்றுக்கல. ஏன்னா அமைச்சர்கள் தான் துணை முதலமைச்சர் வந்து ஒரு ஜியோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் வரும். ஸோ உதய் போய் பதவி ஏற்றுக்கல. மற்ற அமைச்சர்கள் தான் அந்த அமைச்சரவை மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த அமைச்சர்கள் புதிய அமைச்சர்களும் தான் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அவரோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நீங்கள் என்ன பார்த்தீங்க மேம்? உங்களுக்கு ஒரு உங்களோட ட்ராவல் ஒன்று இருக்கும், ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து அவங்கள்ட்ட இருக்க ஒரு திறன் ஒன்று நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்கள் பார்த்த ஒரு விஷயம் அது? இல்லை, ஒரு விஷயம் அதை பண்ணணும்னா அதை பண்ணணும், அப்படி அதை செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் அவருக்கு நான் பார்த்துருக்கேன். ஏதாவது அறிவுரை ஏதாவது கொடுக்கணுமா? கட்சியின் துணை பொதுச் செயலாளரா, அவரோட அரசியலில் சீனியரா? இல்லை, ஹீஸ் டூயிங் வெரி வெல் ஆன் இஸ் ஓன். நான் வந்து அறிவுரை, நான் பொதுவாகவே வந்து யாருக்கும் அறிவுரை, இங்கே என் மகளிர் அணிக்கே தெரியும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும், அறிவுரைன்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டூ யோர் பெஸ்ட், அவ்வளோதான். ஓகே. அண்ட் முதலமைச்சரும் கட்சியும் அவர் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கு, அதுக்கு மேலே யார் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா. என்ன எல்லாரும் சிரிக்கிறாங்க? அது எனக்கு தெரியாது. தமிழக வெற்றி கழகம் விஜய் மாநாடு பேச்செல்லாம் பார்த்தீங்களா? முக்கால்வாசி பார்த்தேன் நினைக்கிறேன். ஓகே, எப்படி இருந்தது பேச்சு? அவர் சொல்ல நினைத்த விஷயங்களை ஆணித்தரமாக சத்தமாக மக்களுக்கு எடுத்து சொன்னார். இதை பற்றி நான் எந்த விமர்சனமும் கருத்தும் சொல்ல விரும்பலை. ஏன்னா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது மக்கள் முடிவு செய்ய வேண்டிய இடம். ஆனால் அவர் எதிரியா, உங்களை தான் அரசியல் எதிரியா திமுகவை தான் கட்டமைக்கிறாரு. அதனால இல்லை, அரசியல் எதிரியா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் உருவாகியிருக்கு. எதிரியாக நினைத்து கொண்டு கட்சிகளை உருவாக்கியவர்களும் இருக்காங்க. அதனால காலம்தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஓகே. இன்னைக்கு வந்து அந்த கட்சிகள் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் மாநாடு, அதுக்கு வந்த கூட்டம், அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு அவரோட கெரியரில் பீக்கில் இருந்து வரும்போது, இல்லை அது யாருமே டினை பண்ண முடியாது இல்லையா. ஹீ இஸ் அ ஸ்டார், ஹீ இஸ் த ஸ்டார்ன்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஜெனரேஷனுடைய மிகப்பெரிய ஒரு திரை ஆளுமை. அவரை பார்க்குறதுக்கும் நான் அஃப்கோர்ஸ் நான் அதுக்கு மட்டும்தான் வராங்கன்னு நான் சொல்ல வரல. ஸோ அவர் ஒரு மாநாடு நடத்தும் பொழுது கூட்டம் வருவதும், ஐ திங்க் அவரை பார்க்கணுங்கிறது, அவர் என்ன சொல்ல வராருன்னு கேட்கறதுக்கு வரக்கூடிய கூட்டம் நிச்சயமாக இருக்கும். அது அரசியல் ரீதியிலான பலனா அது மாறுமான்னு டவுட் இல்லை. அது வந்து காலம் வந்து அவங்களுடைய அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அது அடுத்த கட்டத்துக்குள்ள வந்து மக்கள் என்ன முடிவு செய்கிறாங்கங்கிறது தான் இருக்கே தவிர, நான் இன்றைக்கே அதை பற்றி எதுவுமே தெரியாமல் நான் ஒரு விமர்சனத்தை முன்வைக்க விரும்பவில்லை. ஏன்னா இப்போ பெரியாரை பற்றி பேசும்பொழுது பெரியாரை இல்லை சில விஷயங்களை நான் விட்டுடுறேன், சில விஷயங்களை எடுத்து தவிர மற்ற விஷயங்கள் ஆமாம் வந்து பேசக்கூடிய. ஸோ அதனால எனக்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு கிளாரிட்டி உருவாகும் பொழுது நான் கருத்து சொன்னால் பெட்டராக இருக்கும்.
தமிழ்நாடு ஒரு பெரியார் மண்ணு சொல்லும்போது தமிழ்நாட்டில் ஒரு சினிமாவில் பீக்கில் இருக்க ஒருத்தர் கட்சி தொடங்குறாரு. அவர் பெரியாரை தன்னுடைய தலைவர், அம்பேத்கரை தன்னுடைய தலைவர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், பெண் தலைவர்களை கொள்கை தலைவர்களாக நாங்களை ஏற்றுக்கிறோம், முதல் கட்சி அப்படியான ஒரு கட்சி அப்படின்னு உள்ள வராரு. காமராசர் அவர்களை சொல்கிறாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டோட கனெக்ட் ஆகிற விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? அவர் தமிழ்நாட்டில் தானே இருக்கார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் சில பேரை தவிர வந்து இந்த ஆளுமைகளை தவிர்த்து விட்டு அரசியல் பேசுவது சாத்தியமே கிடையாது. இங்கே வந்து பெரியார் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத நிதர்சனமான ஆளுமை. அதே போல் வந்து கல்விக்கு வந்து கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அது எந்த இயக்கமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வெவ்வேறு களத்தில் வெவ்வேறு முனைகளில் நின்று அரசியல் செய்திருந்தாலும் அப்பயே வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் பெரியாரும் மதித்த தலைவர்களில் ஒருவர் தான் காமராஜர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல். அதனால் இந்த மாதிரி ஆளுமைகளை, அம்பேத்கரை, தலித் அரசியலை, இதையெல்லாம் வந்து நீங்கள் விட்டுட்டு இங்கே அரசியல் பேசுறது அப்படிங்கிறது, இல்லைன்னா இதையெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஒரு களத்தை உருவாக்குறது சாத்தியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தலித்தியம் பற்றி அந்த ஐடியாலஜி பற்றி பேசும்பொழுதும் நமக்கும் அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கு. ரெட்டமலை சீனிவாசன்லேருந்து அயோத்திதாச பண்டிதர்லேருந்து வந்து தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய, அதற்கு எதிர்மறையிலே நின்று கேள்வி கேட்கக்கூடிய பல தலைவர்கள் இருந்திருக்காங்க, பெண் தலைவர்களும் இருந்திருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வந்து ஒரு புதிய விஷயமா நம்ம பார்க்க முடியாது. திராவிடமும் தமிழ் தேசியமும் கண்கள், எனது 2 கண்கள், இதெல்லாம் புதுசாக தெரியல. திராவிடம் பேசுங்க, இல்லை தமிழ் தேசியம்னு பேசுங்க, இல்லைன்னா நடு ரோட்டில் லாரி வந்து இடிச்சிருவோம்னு சொல்கிறாங்க. அது தமிழ் தேசியத்தை மட்டுமே பேசக்கூடியவர்கள் அந்த கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். நாங்கள் பேசுகிறது வந்து சமூக நீதியும் திராவிட மாடல் அப்படிங்கிறது வந்து முதலமைச்சர் சொல்லக்கூடியதுவே எல்லாருக்குமான ஒரு இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ். அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, பெரியார் அண்ணா பேரில் திராவிட மாடல்னு சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க, நாடகம் ஆடுறாங்க. இன்னைக்கு வந்து நீங்களும் நானும் இந்த மேடையில் ஒரு டிகிரியோட படித்தவர்களாக ஒரு புது தளத்தில் இயங்கக்கூடியவர்களாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறதுக்கு காரணம் திராவிட இயக்கம். ஸோ அப்படி ஏமாத்திருந்தா நீங்களும் நானும் இங்கே இருக்கக்கூடிய இத்தனை பேரும் இங்கே உட்கார்ந்துருக்கவே முடியாது இல்லையா? அப்போ ஏமாத்தலை வேலை பார்த்துருக்காங்க. உண்மையாக தன் நம்பிக்கைகளை இந்த சமூகத்திற்காக அவர்கள் அந்த பயணித்திருக்கிறார்கள், செயல்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பெரியாரோட அண்ணாவோட கொள்கைகள் இதுதான் அப்படிங்கிறபோது அதை செயல்படுத்தி இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம உட்கார்ந்துட்ருக்கோம். இதை பேசக்கூடியவர்களும் பேசி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? திரை உலகமே எடுத்துக்கோங்க, ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமான இடமா இல்லை, அது சில பேர் மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு சூழல் தான் திரைப்பட உலகத்துலேயும் இருந்தது, துறையிலையும் இருந்தது. அதை உடைத்ததும் திராவிட இயக்கம் தான். ஸோ இன்றைக்கி அந்த மேடையை வந்து நின்று நம்ம பேசக்கூடிய, அந்த மேடையில் நின்று விமர்சனம் பண்ணுறது, பெரியார் வந்து ஜேகே வந்து அவருடைய தீகா மேடையிலேயே ஜெயகாந்தன் அவர்கள் திராவிட இயக்கத்தை விமர்சனம் பண்ணுவது ரசித்தவர் தான். அதுதான் எங்களோட பாரம்பரியம். அதனால் நாங்கள் அமைத்து கொடுத்த திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மேடையில் நின்று திராவிட இயக்கத்தை விமர்சனம் செய்கிறத நாங்கள் வந்து புதுசாக பார்க்கல, வழக்கமாக பார்த்துட்ருக்க ஒரு விஷயம். பிளவுவாத அரசியல் தான் கொள்கை ரீதியான எதிரின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பிளவுவாத அரசியல் பாசிசம்னா நம்ம இங்கே நடக்கிற ஊழல் பாயாசமா? இல்லைங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஃபாசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துறது, ஒரு எக்ஸ்ட்ரீம் ரிலிஜியஸ் வியூஸை முன்வைக்கிறது, அது இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த இடத்துல வந்து அது உருவானாலும் அது அந்த சமூகத்திற்கு எதிரான ஒன்றாகத்தான் மாறும். அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழல் தான் அது உருவாக்கும். ஸோ அதோடைய ஆபத்தை உணராமல் நம்ம வந்து அதை ட்ரிவியலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது
நிச்சயமாக நியாயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுகவை எதிரியாக கட்டமைச்சு இங்கே அரசியல் பண்ணால் ஒரு வளர்ச்சி இருக்கும்னு புதுசாக வரவங்க எல்லாரும் நினைக்கிறாங்களா? டெஃபினட்டாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் விமர்சனம் பண்ணும்போது ஊடகமாக இருக்கட்டும், ஒரு எதிர்தளத்திலே அரசியல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும், அங்கேருந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி உருவாகுது இல்லையா? ஸோ நான் திரும்ப திரும்ப சொல்லணும்னா, எங்கள் அமைப்பு செயலாளர் சொன்னது, காய்த்த மரத்தில் வந்து நீங்கள் வந்து கல் அடித்தாதான் பழம் விழும், சும்மா இருக்கிற மரத்தில் அடித்து என்ன பிரயோஜனம் இருக்குது? புதுசாக வர ஒருத்தங்க ஒரு கொள்கை எதிரியாக பாஜகவை சொல்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் அவங்க எவ்வளோ வேணாலும் கடினமாக உழைக்கலாம், பல விஷயங்களை முன்வைக்கலாம், பேசலாம். ஆனால் மக்கள் வந்து பாஜகவை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இங்கே அண்ணாமலை அது நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக மட்டும் சொல்கிறேன், நான் சொல்ல வரல. மக்களை சந்திக்கும் பொழுது, கீழே பேசும் பொழுது, அவர்களோட மனநிலையை உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பிரதிநிதியாக இல்லாமல் சாதாரண மக்களோடு பழகக்கூடிய ஒருவளாக நான் வந்து உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், இங்கே பிஜேபிக்கு ஒரு இடம் இல்லை. திமுகவை சேர்ந்தவங்களோ ப்ரூவனா ஒரு குற்றச்சாட்டு கூட ஊழல் குற்றச்சாட்டுகளாக இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. ஆனால் திமுகவை டார்கெட் பண்ணுறவங்க எல்லாருமே ஊழல் ஊழல் ஊழல். இப்போ அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், சொத்து பட்டியல்னு உங்கள் பேரில் கூட ஒரு பெரிய லிஸ்ட் விட்டார். அதுதாங்க எனக்கு வந்து 500 கோடியோ 800 கோடியோ ஏதோ சொன்னார். அது எங்கே இருக்குன்னு எனக்கு சொன்னால் இவர் புதுசாக இவங்க அவருக்கு வேணால் பாதி கொடுத்துடலாம். அவரே பாவம் நிறைய நண்பர்களுடைய உதவியோடு தான் வந்து வீடு காரு எல்லாமே மாத செலவு கூட என் நண்பர்கள் கொடுக்குறாங்க, அதை பாதி அவருக்கு கொடுத்துடலாம். இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறாங்க. உங்கள் மேலே குற்றம் இப்போ திகாரில் இருந்ததாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஏன் பண்ணுறாங்க திமுகன்னு ஒரு விஷயம் வரும்போது? இல்லைங்க, அது திராவிட இயக்கம் அப்படின்னு வரும்பொழுதே அவங்க மேலே வந்து அந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைக்க வேண்டும் அப்படிங்கிறது இது தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ தலைவர் கலைஞரையும் எடுத்துக்கோங்க, அவர் மீது வந்து வேறு எந்த விமர்சனங்களையும் வைக்க முடியலன்னா இதை ஒரு விமர்சனமாக மாற்றுகிறார்கள். இதுவரைக்கும் ஊழலுக்காக அவருக்கு சிறைக்கு போனதில்லை, அவரை கைது செய்யப்பட்டதில்லை, அவர் மீது வழக்கு நடந்ததில்லை. ஆனால் ஊழலுக்காகவே தண்டிக்கப்பட்டவர்கள் கூட அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்திருக்கிறோம். அதனால் இது வந்து நீண்ட நாளாக வந்து தொடர்ந்து சில பேர் அப்படின்னா அவங்க வந்து அப்படியே புனிதமானவர்கள், தூய்மையானவர்கள், அவங்க தப்பு பண்ணால் கூட அது பக்கத்தில் இருக்கவங்க வந்து பண்ண வைக்கக்கூடிய தவறுகளாக பார்க்கப்படுது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வரும்பொழுது இதை தொடர்ந்து வந்து ஒரு ஒரு கான்ஸ்பிரசியாகவே நான் பார்க்குறேன். அந்த குற்றச்சாட்டுகளை திரும்ப 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 சொல்லிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. 2026 தேர்தல் களத்துக்கு திமுக தயாராகிடுச்சா? திமுகவின் துணை பொதுச் செயலாளராக நிச்சயமாக களத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் தயாராக இருக்கு, அது எந்த களமாக இருந்தாலும். டார்கெட் 200 ஏதோ வச்சுட்டு இருக்கீங்க. களமே வந்து விஜய் விசஸ் உதய் அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை சொல்கிறாங்க. அண்ணாமலை ஒரு யங்ஸ்டர், ஒரு யங் பேட்டிலாக இருக்கும்ட்டு அதிமுகவை அந்த லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டாங்க, என்ன கதைன்னு தெரியல. நீங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க 2026 களம்? இல்லைங்க, நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும். அவங்களுக்கு எந்த களம் வந்து பயனுள்ளதாக இருக்குமோ அதை அப்படி மாற்றணும்னு. நான் இன்னைக்கு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை வந்து இன்னைக்கு தேசிய அளவில் வந்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய, மற்ற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய, எங்களோட கொள்கையிலிருந்து சற்றும் விலகாத, இந்தியா கூட்டணியில் ஒரு மிக முக்கியமாக நேசிக்கப்படக்கூடிய, மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக பார்த்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து நிச்சயமாக 26 தேர்தல் அவரை முன்வைத்து தான். அதனால் வெற்றி என்பது உறுதியான ஒன்று. இப்போ இவங்க சொல்கிற இந்த விஜய் உதய் இந்த சோஷியல் மீடியா, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதன் தலைவர் யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. அதே போல் வந்து உதயே வந்து அவர் தான் அடுத்த தேர்தல் அவரை முன்வைத்துன்னு எங்கேயுமே சொல்லலையே. நிச்சயமாக சொல்லலாம். அவர் தான். அதனால் அவரே வந்து ஹீ இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இட். ஸோ அவரை எதுக்கு அதுக்குள்ளே இழுக்கணும்? உங்களுடைய சகோதரி மலரும் இங்கே வந்திருக்காங்க. உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேசலான்னு இருக்கோம் உங்கள்கிட்ட. ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இங்கே வந்தது. மேடம்க்கு நீங்கள் ஒரு பெரிய சப்போர்ட் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். பல நேரங்களில் அவங்க வந்து உடனடியாக ஏதோ ஒரு பார்ட்னராக கூட கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எல்லா நேரங்கள்லையும் நீங்கள் இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டோம்.
நீங்கள் அந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் அக்காவுக்கு சப்போர்ட்லான்னு தெரியல, பட் அக்கா தான் எங்கள் ஃபேமிலிக்கே ஒரு பெரிய பேக் போன். அவங்கள சுற்றி தான் நாங்கள் இயங்குறோம். எல்லா சமயத்துலேயும் கரெக்டான அட்வைஸ் பண்ணுறது, மெயினாக எங்கள் பசங்களை சொல்கிற பேச்சு கேட்க வைக்கிறது, அதெல்லாம் அக்கா தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எங்களுடைய பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கிற ஒரே இடம் சரணாலயம்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து எங்கள் அக்கா தான் எங்களுடைய சரணாலயம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா அவங்க பசங்கள்கிட்ட? இல்லை, ஸ்ட்ரிக்டாக எங்கள்கிட்ட தான் இருப்பாங்க, பசங்கள்கிட்ட ஜாலி. நாங்கள் போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், பட் ஆனால் எங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும், எங்களுக்கு தான் அட்வைஸ் கிடைக்கும். பசங்கள்லாம் ஃப்ரீயாக இருப்பாங்க. இல்லை, உங்கள் ஃபேமிலியில் உங்கள் உறவினர்கள் சுற்றி இந்த சமூகத்திலேயே கூட கம்பேரிட்டிவ்லி ஆண் அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமையாக ஒரு உருவெடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவங்க வந்து அதெல்லாம் எனக்கு எந்த சேலஞ்சஸும் இல்லை, நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனாலேன்னு சொல்லுவாங்க. பட் சமூகம் இன்னும் அப்படி முழுமையாக மாறலை. இப்போ நீங்கள் பர்சனலி பார்க்கும்போது எவ்வளோ சேலஞ்சஸை மேடம் ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க மேடம்கிட்ட? நிறைய ஒரு பெண்ணாக இந்த சமூகத்தில் நிறைய பாதிப்புகள் எல்லா பெண்களுக்குமே இருக்குதான். அது ஒரு பெண்ணாக நான் சொல்கிறது வந்து சமூகத்தில் வந்து ஒரு பெண்ணாக வாழ்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் வந்து ஒரு அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி தான் எனக்கு தோணுது. எல்லாராலையும் உள்ளே நுழைஞ்சிட முடியாது, பட் உள்ளே நுழைஞ்சாலும் சர்வை பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அதில் வந்து அக்கா வந்து ரொம்ப ஒரு தைரியமான பெண்றதுனால அவங்களால அது முடியுது. எங்களுக்கே பல நேரம் ஆச்சரியம், எப்படி இவங்களால முடியுது அப்படின்ட்டு தான். நாங்கள் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இன்னும் கூட அரசியல் களத்தில் பெண்களுக்கு வந்து ஒரு சரிபாதி கிடச்சா நல்லாயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இன்னும் நாங்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம் பெண்களோட வருகையை. ஸோ அக்கா அதுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நிச்சயமாக பெரிய இன்ஸ்பிரேஷன், மிகப்பெரிய பெண் ஆளுமையாக தான் நான் பார்க்குறேன் என் கண்ணில். ஸோ அவங்களோட பக்கத்தில் இருந்து பழகி பார்க்குறதே எங்களுக்கெலாம் ஒரு பூஸ்ட்டு. சும்மா சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் ஃபெட்டப் ஆகாமல் ஆயிடுவோம் நம்ம. ஆனால் அவங்க வந்து பெரிய போராளி. அது வந்து எங்களோட அக்கான்னு சொல்கிறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அவங்க ஒத்துக்கலைனாலும் ஷீஸ் ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு. என்னை விட அம்மாட்ட வந்து அவங்க தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் சண்டை போடுவேன். அவங்க வந்து அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸாக என்னோட இருக்கவங்க அவங்க தான். இப்போ நான் ஊருக்கு போகிறேன், இப்போ அம்மா தனியாக இருக்காங்க, ஊருக்கு போகிறேன், தூத்துக்குடிக்கோ டெல்லிக்கோ எங்கே போனாலுமே லைக் மலர் இருக்கா அப்படிங்கிற ஒரு தைரியம் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே எனக்கு இருக்கும். லைக் கூப்பிட்ற நேரத்துக்கு ஒரு அவசரம்னா அம்மா வந்து பார்த்துக்க, அம்மா கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்க பசங்களும் சரி, எல்லாமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இல்லையா ஃபேமிலிங்கிறது. அரசியல்வாதிகளாக இருந்தவங்க நடிகராக இருக்காங்க, நடிகராக இருக்கவங்க அரசியல்வாதியாக வந்திருக்காங்க, எம்எல்ஏவாக இருந்தவங்க அமைச்சராக இருக்காங்க, அமைச்சராக இருந்தவங்க துணை முதலமைச்சராக இருக்காங்க. அவங்களெல்லாம் பற்றி இப்போ நீங்கள் கருத்து சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ செக்மெண்ட்டும் பார்த்துருவோம் மேடம். அப்பாவுக்கு கோட் போட்டு விட்டுருக்கீங்க. அப்போ சிஎம் அப்போ அந்த ரிப்பப்ளிக் டே தான் நான் நினைக்கிறேன். அப்போ அந்த இதில் வண்டியில் போகிறப்ப அதே யூஸ்வலாக கோட் போட்டு சூட் போட்டிருப்பாங்க. ஓகே, போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பட்டன் போட்டு விட்டேன். பிகாஸ் அவரை வந்து வேஷ்டி சட்டையை தாண்டி வீட்டில் லுங்கி இதை தாண்டி வேற ஒரு உடையில பார்க்குற ஒரு ரொம்ப ரேர் ஒகேஷன். கண்டிப்பாக. அடுத்த ஒரு புகைப்படம், உங்கள் வாழ்க்கையை தாண்டி அவரை தலைவராக ஏற்று தமிழ்நாட்டுக்கு அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் தெரிஞ்ச பல பேரோட வாழ்க்கையில் ரொம்ப எமோஷ்னலான ஒரு தருணம் தான் வரப்போகுது. அந்த புகைப்படம் கடக்க முடியாமல் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அப்பாவை? எவ்ரிடே அப்பாவை மிஸ் பண்ணாமல் எந்த நல்ல விஷயமும் என் வாழ்க்கையில் நடக்கிறதில்ல, எந்த வருத்தமான விஷயமும் நடக்கிறது கிடையாது. ஐ மீன் ஒத்துக்கிறேன், 90s வந்து தாண்டி தான் அப்பா இல்லைங்கிற ஒரு நிலை வருது. அதுக்கு மேலே வந்து ஆசைப்படுறது வந்து ஒரு கிரீடுன்னு கூட சொல்லுவேன். பட் சில பேர் எப்பயுமே நம்மளோட இருப்பாங்கன்னு நம்மளே நினச்சிக்கிறோம் இல்லையா. அவர் விட்டுட்டு போன ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது நிறைய பேரோட வாழ்க்கையில், ஏன் தமிழ்நாட்டிலேயே வந்து அது ஒரு நிரப்ப முடியாத ஒரு ஸ்பேஸ், எல்லாருக்கும் எல்லாமாகவும் இருக்கக்கூடிய ஒருவராக இருந்திருக்காரு. இன்றைக்கி நிறைய பேர் லைக் அவரை மீது விமர்சனங்கள் வச்சவங்க கூட அந்த அவர் இல்லாத ஒரு சூழலை உணரக்கூடிய இடம் அது இன்னும் இருக்குது.
அவருடைய கடைசி ஆசை அண்ணா இருக்க இடத்துல எனக்கும் அந்த இறுதி விஷயங்கள் நடக்கணுங்கிறது. ஆனால் அதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையே அவர் இறந்தும் கூட செஞ்சதை நம்ம பார்க்க முடிஞ்சு. மெரினால இடம் கிடைச்சிருச்சு அவரை நம்ம இறுதி நிகழ்வுகளை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு செய்தி வரும்போது உங்கள் அண்ணன் தமிழ்நாட்டின் தற்போதைய முதல்வர் உடைந்து உங்கள்கிட்ட ஒரு அழுத ஒரு நொடி இருக்குல்ல, அந்த விஷயங்கள்? இல்லை, ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி எல்லாரும் நின்றுட்டு இருந்தோம். பிஎம் வந்துட்டு போனதுனால ஜாமர் இருந்ததுனால யாரோட ஃபோனும் ஒர்க் பண்ணலை. திடீர்னு எதிரில் இருந்த தலைவரை பார்க்க வந்துட்டு இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள் வந்து ஒரு அமைதியாக வந்து ரொம்ப வருத்தத்தோடு வந்துட்டு இருந்தவங்க கிட்டேருந்து ஒரு 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 பெரிய எழுச்சி, ஒரு ஆரவாரம் வந்தது. அப்போ எல்லாருக்குமே ஒரு 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 க்ஷணம் என்ன அப்படிங்கிற ஒரு இது இருந்து அப்புறம் ஸ்லோவாக வந்து ஒரு வேளை வந்து கோர்ட் வேர்டிக்ட் வந்துருச்சு. அதனால தான் அது இவ்வளோ மகிழ்ச்சியாக அவருடைய அந்த வெற்றியை கூட அந்த தருணத்தில் கூட கொண்டாடக்கூடிய ஒன்றாக மாற்றிய ஒரு தலைவர் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த க்ஷணம் அண்ணன் வந்து அவருக்கும் அது ஒரு பெரிய ஒரு இறுக்கமாக இருந்தது, எல்லாருக்கும் இருந்தது. அவருக்கு இன்னும் அதிகமான ஒரு வலியையும் அந்த கடமையை செய்ய முடியாமல் போயிடுவோனுங்கிற ஒரு நிலையில் அவர் நின்றுட்டு இருந்தது. அது கிடைச்சத உடனே அவருக்கு இருந்த அந்த அத்தனை இறுக்கமும் அந்த நிமிஷத்தில் உடஞ்சி அவரும் அழுதார். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு இல்லை, பட் ஒரு மனுஷனுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்து மேலே கேள்வி கேட்காத ஒரு நம்பிக்கை வேணும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம்னா என்ன? நட்பு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு ஃபோட்டோவை பற்றி மட்டும் உங்கள்கிட்ட கேட்கணும். உங்களுடைய நட்புன்னு சொன்னீங்க, பல நேரங்களில் சில விஷயங்கள் மேலே நான் கேள்வி கேட்காம நம்பிக்கை வைப்பேன்னு கேட்கும்போது நட்புன்னு சொன்னீங்க. இது எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. ஐஸ்வர்யா, ஷீ இஸ் லைக் அ சிஸ்டர் டு மீ. ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட கஷ்டமான காலங்கள்லையும் கூட இருந்து லைக் ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரொம்ப ஒரு அஃபெக்ஷனேட் பர்சன். அவங்க எவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக ரொம்ப யோசிக்கலாம் மாட்டாங்க. அவங்க அப்பா கிட்டத்தட்ட அரசியலுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. அப்போ என்னோட கேம்பெயினுக்கு வரேன்னாங்க. கேம்பெயினுக்கு மட்டும் இல்லை, இப்போ உங்களை சந்திக்க எங்கேயும் வந்திருக்காங்க அவங்க. I didn't know you're coming. That's called a surprise, right? Yeah. தேங்க்யூ மேம், மேம்காக வந்ததுக்கு. அப்பா அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போது கேம்பெயினுக்கு உங்க கூட வரேன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க அவங்கள பார்க்க உள்ள வந்துட்டீங்க. ஆமாம், அப்புறம் கெஞ்சி தயவுசெய்து வராது. நான் அவங்கள பார்க்க மட்டும்தான் வருவேன். ரியாஸ் சருக்கு தெரியும், இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம். நான் எங்கேயுமே போக மாட்டேன், அக்காக்குன்னா எங்கே வேணா இருப்பேன். ஐம் ஹியர். எவ்வளோ வருஷ உறவு உங்களுக்கு ஆனது? 20 years. அது ஆக்சுவலி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப். எப்படி கனெக்ட் ஆச்சு, எப்படி பழகணும், எப்படி பேசுகிறோம், எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் இட். ஐ திங்க் வென்எவர் ஐ ஃபீல் low or suddenly when I feel like calling somebody, I will pick up my phone and call her and I will just say, what's up akka, enna enga irkeenga? She'll say, I'm good, where are you? Normal. It's like normal family talking. So that's the beauty of it. அக்கா 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. என்ன ஒரு எப்போல்லாம் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு நீங்கள் எப்போல்லாம் சப்போர்ட்டாக இருப்பீங்க? உங்கள் உறவை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். சப்போர்ட்டிவாக இருக்கணுன்ற மாதிரி இருந்தெல்லாம் இல்லை. அது ஒரு விஷயம் ஐஷு வந்து பண்ணணும்னா அது அந்த பிடிவாதம் அப்படிங்கிறது நம்ம வந்து அதை பண்ணியே ஆனோம். ஷீ வில் நாட் அக்செப்ட் நோ. You won't accept a no, right? It's the same case. நாங்கள் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுவோம். அதே சமயத்தில் எனக்கு ஏதாவது யார்கிட்டயா பேசணும்னு தோணுச்சுன்னா நான் அக்காவுக்கு தான் கால் பண்ணுவேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் இங்கே இருக்கிறத விட எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தருக்காக நான் கிளம்பி வரேன் அப்படின்றதே வந்து they mean so much to me. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உறவுங்கிறது வெளியே தெரியவே தெரியாது. உங்கள் நட்பு, உங்களுடைய சகோதரத்துவ பாசம் இது வெளியே தெரியவே இல்லை. இது வரைக்கும் தெரிஞ்சதே இல்லை. ஐ திங்க் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கு தெரியணும்? எக்ஸாக்ட்லி, ஈவன் ஐ ஃபீல் த சேம் வே. எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய எல்லாமே சொல்ல வேண்டிய சர்ப்ரைஸ் பண்ணணுமேன்னு யோசிக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்டட் ஆனவங்க அப்படிங்கறனால நாங்கள் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம் மேடம். ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கே தெரியாது. I was also surprised. Actually கால் வந்தப்போ and நான் கேட்டேன், ரியா சார் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க and also the person who's doing this event messaged me. மெசேஜ் பண்ணப்போ நான் ரியா சருக்கு தான் மெசேஜ் பண்ணேன். கேட்டு
பொலிட்டிக்கல் இவெண்ட்டா சார், என்ன இவெண்ட்டு, என்ன விஷயம், எதுக்காக கூப்பிடுறீங்கன்னே தெரியல, அக்கான்னு சொல்கிறதுனால நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ரியாஸ் சார் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்த மாதிரி 18 years ஆஃப் பொலிட்டிக்கல் கெரியர். 18 years என்னங்க, பிறந்ததுலேருந்து பொலிட்டிக்கல் கெரியர் அவங்களுக்கு. அதெல்லாம் வந்து 18 yearsன்னு நம்ம சொல்லி அதை கம்மிப்படுத்தி அதை வந்து நம்ம அண்டர் வேல்யூ பண்ணுறதே தப்பு. அவங்க வந்து பிறந்ததுலேருந்து பொலிட்டிக்கல் தான், அவங்க பொலிட்டிக்கல் மட்டும்தான், அதை தவிர அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. இப்போ எப்படி நாங்கள் வந்து சினிமாவோ ஃபிஷ் அண்ட் வாட்டர், ஃபிஷ் அண்ட் ஓஷன், ஃபிஷ் அண்ட் வாட்டர், அதுதான், வேறு வித்தியாசமே இல்லை. டேங்க்கில் இருக்கோமா ஓஷனில் இருக்கோமான்றது விஷயமே இல்லை, ஆனால் தண்ணியில் தான் இருப்போம். ஸோ அதில் எந்த மாறுபாடுமே கிடையாது. ஸோ 18 yearsன்றது ஒரு விஷயம் இல்லை. அவங்க வந்து ஷி பிலாங்ஸ் ஹியர், she will be here, which I truly believe. அவங்க உங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற அந்த ஒரு முகம் விட்டுருங்க, பார்லிமெண்ட்டில் இல்லை பிரச்சாரத்துக்கு போகும்போது அப்போ அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்து உங்களுக்கு எதை பிடிச்சிருக்குலாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? அந்த மாதிரிலாம் நிறைய திட்டியிருக்கேன். திட்டியிருக்கீங்களா? நிறைய திட்டியிருக்கேன். நிறைய நீங்கள் இன்னும் பெட்டராக பேசணும்னு சொல்லியிருக்கேன். நிறைய விஷயம் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எங்களுக்குள்ள நிறைய கான்வர்சேஷன் இருந்திருக்கு. பட் தட்ஸ் வெரி பர்சனல் அண்ட் வெரி கான்ட்ரவர்ஷியல். வேண்டாம். அப்பாவும் பேசுவாங்களா மேடம்கிட்ட? இல்லை அவ்வளோவா நாட் மச், பட் என்கிட்ட ரொம்ப கேட்பாங்க. ஏன்னா அப்பாவுக்கு நல்லா தெரியும் நான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்றது வந்து ரொம்ப கம்மி. ஆக்சுவலி 5 fingers வச்சு கூட எண்ண முடியாது. ஸோ அப்பாவுக்கு தெரியும் எவ்வளோ க்ளோஸ் நானுன்னு. ஸோ அப்பப்போ கேட்பாங்க, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, அம்மா எப்படி இருக்காங்க, எல்லாம் கேட்பாங்க. ராஜாத்தி ஆண்டி எப்படி இருக்காங்க, நீங்கள் பேசுனீங்களா, எப்போ பேசுனீங்க கடைசியா. ஏன்னா நான் பேசுகிற ஒரு சில பேர் பிள்ளை இவங்க இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க அடிக்கடி வருவாங்க டாப்பிக்கில். அப்பா எப்படி இருக்காங்க? சூப்பராக இருக்காருங்க. உங்களுக்காக மேடம் வந்திருக்காங்க, நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லலாமா? மேடமோட டைம். வீட்டை விட்டு வெளியில் எழுந்து கிளம்பி வந்தது, ஒன்று கோயிலுக்கு போவாங்க, இல்லைன்னா ஷூட் இருந்தால் போவாங்க. ஐ திங்க் இது பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் தட். ஐயோ, கோயில் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அவங்க வரமாட்டாங்கல்ல வேற? அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் என்னோட கோயில் கைடு அவங்க தான். நான் எந்த ஊருக்கு போனாலும், நான் வந்து எந்த கோயிலுக்கு போகணுன்னாலும் அவங்களோட ஆளுங்க தான். பூந்தமல்லி ரவி சாராக இருக்கட்டும், இளமகிழனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு வர்றது, நான் ஜஸ்ட் ஃபோன் மட்டும் பண்ணால் போதும், அக்கா ஆளுங்க எங்கே இருந்தாலும் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ என்னோட கோயில் கைடு அவங்க தான். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து நான் ஒரு வேண்டுதலை போட்டுட்டு வந்துடுவேன். அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுவோம், அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? நிறைய பண்ணியிருக்கோம். அவங்க என்னை நிறைய கேட்பாங்க, அங்கே போய் பார்த்தா தான் கடவுளா அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கு நானும் வந்து பதில் பேசியிருக்கேன். இந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா? எப்போ எடுத்தது? ஏதாவது இப்போ ரீசெண்டாக எடுத்தது தான் இது. ஆக்சுவலி ஆண்டியை பார்க்க நான் ரீசெண்டாக போனேன். அப்போது ஷி வாஸ் வெரி ஸ்வீட், வெரி பியூட்டிஃபுல் மெமரிஸ். இப்போது வீட்டில் எடுத்தது. ஐ எம் சாரி, ஐ டென்ட் ஆஸ்க் யுவர் பெர்மிஷன் பிஃபோர் ஐ ஷேர்ட் இட். இட்ஸ் ஓகே. இல்லை பார்த்தப்ப ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஷீஸ் பீன் வித் மீ லைக், நீங்கள் கேட்டிங்க இல்லையா எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்கன்னு. ஈவன் ஆஃப்டர் திஹார் ஆர் சம்திங் when people don't want to talk to you, she never said வந்து உன் கூட இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னது கிடையாது. பட் she'll always insist that she wants to see me. அவங்கள வந்து பார்க்கணும். ஒரு எப்பயுமே she'll call up and check how I am. அந்த மாதிரி இல்லைன்னா வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட் மூமெண்ட்ஸில் வந்து when you need people இல்லை, she's always been there. தேங்க்யூ மேம். நாங்கள் மேடம்காக நான் கேட்டோன்னே நீங்களும் டைம் கொடுத்து இங்கே வந்ததுக்கும் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ண Thank you. It was my pleasure to be here today, and thank you for calling me. Means a lot because it's her. அவங்களோட செலிப்ரேஷனுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். நீங்கள் அவங்களுக்கு ஒரு இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், கனிமொழி மேடம் இந்த ஒரு இடத்துல பார்க்கணும்னு நினைக்கிறேன், அடுத்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கன்னு உங்களோட ஏதாவது விஷயம் இருந்ததுனாலும் சொல்லுங்கள். வேண்டாம், தனியாக சொன்னாலே பெட்டர். இங்கே வேண்டாம். இல்லை அவங்க சொல்ல ரெடியாக இருக்க மாதிரி தெரியும். இல்லை நான் சொல்லிடுறேன். ஐ ஹோப் இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணணும், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். விஷ் எனக்கு இல்லைக்கா, ஐ உங்களுக்கு. எம் விஷிங் யூ. இல்லை இல்லை, anything good happens to you is good for me also. அதனால ஐ எம் விஷிங் யூ do a lot of movies, very successful, very nice movies. எவ்வளோ all the best. நீங்கள் பாருங்க. அதனால இட்ஸ் ஓகே. பெரியவங்க தான் சொல்ல விடலைங்க, அதனால நான் சொல்ல. உங்கள் மூவிலாம் பார்த்து ரிவ்யூலாம் சொல்லுவாங்களா? ஏதாவது உங்களை கைட் பண்ணுறது? அவங்க என் மூவி பார்த்ததே இல்லைங்க. ஹலோ, ஆதி பார்ப்பாங்க, ஆதி எல்லா படமும் பார்ப்பாங்க. அவங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் படம் பார்ப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து என்னென்னா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அவங்க பார்க்க ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. அவங்க சிரிச்சா அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அதனால் சிரிக்கவே மாட்டாங்க ஜாஸ்தி. அதனால வந்து அது ஏன்னே எனக்கு தெரியாது. பட் when she smiles, I think the smile comes from the eye.
அது இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். இட் கம்ஸ் ஃப்ரம் தி ஐ. அது வந்து இன்னும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நிறைய சிரிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சமீப அரசியலில் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிகார பகிர்வு, ஆட்சியில் அதிகாரத்தில் பகிர்வு கூட்டணி கட்சிகளுக்கும், கூட்டணி ஆட்சிங்கிற விஷயம். அது 2026 தேர்தல் களத்தில் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனநாயகத்துக்கு அது நல்லது தானே மேம்? உங்களோட ஒப்பீனியன் என்ன? கூட்டணி ஆட்சி அது வந்து தேர்தல் நேரத்தில் கட்சியின் தலைமை முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதுவரைக்கும் வந்து பெரிய அளவில் இங்கே கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை. ஆனால் தமிழ்நாடு எல்லா விஷயத்துலையும் முன்னேறி தான் இருக்கு. ஹியூமன் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னேறி தான் இருக்கோம். வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுலையும் நம்ம முன்னேறி தான் இருக்கோம். ஸோ கூட்டணி ஆட்சி இல்லாததால் நாம் இழந்திருக்கிறோம் அப்படின்ற விஷயமும் இல்லை. அப்படி ஒன்று வரவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இது வந்து தேர்தல் களத்தில் தேர்தல் காலமும் கட்சி தலைமையும் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று நினைக்கிறேன். 17 வருஷம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துட்டு இருக்கீங்க. ஹிந்தி கற்றுக்கணும்னு எப்பயாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் முதலாக அங்கே போனப்போ வந்து ஹிந்தி கற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற எந்த முடிவோடும் போல. வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. பட் அங்கே போயிட்டு ஒவ்வொரு முறையும் நீ ஹிந்தி பேசலையா, நீ இந்தியன் தானே, நேஷ்னல் லாங்குவேஜ் எப்படி தெரியாமல் இருக்க அப்படிங்கிற சில கேள்விகள் வரும்பொழுது தான் நமக்குள்ளேயே வந்து ஒரு எதிர்ப்பு வருகிறது. அது வரைக்கும் நம்ம வந்து கற்றுக்கூடாது அப்படிங்கிற ஒரு எந்தவித மனநிலையோடும் இல்லை. நீங்கள் இந்தியனாக இருக்கணுங்கிறதுக்கு நீ ஹிந்தி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஹிந்தி தேசிய மொழி இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் நம்ம மேலே திணிச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கும் ஒரு ஒரு எதிர்குரலாகவும் எதிர்வினை ஆற்ற வேண்டிய ஒரு இடத்துக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க இல்லையா? சுற்றி அவ்வளோ பேர் ஹிந்தியில் திட்டங்கள் இல்லை ஹிந்திலேயே பேசிகிட்டு இருக்கும்போதும் ஒரு கிட்டத்தட்ட சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு கோபத்தோட ஒன்று பண்ணுவீங்க. நம்மள்ட்ட கூட அந்த வீடியோ இருக்குது. இந்த நேரத்தில் அதை போடுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். See, that is the problem. You see, you don't understand that we speak different languages. Either it can be in English or you can have it in regional languages so all of us can say it. சரி, இனிமேல தமிழ்லே பேசுறேன், புரியுதான்னு சொல்லுங்க. இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க, பார்லிமெண்ட் போனோடனே வேற மாதிரி ஆயிடுறீங்க. இல்லைங்க, அதுவும் சாஃப்டாக தான். பிஜேபி காரங்களை பார்த்தா வேற மாதிரி ஆயிருவீங்களோ? என்னோட எதிராளி தானே என் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை தீர்மானிக்கிறாங்க. ரொம்ப பட் அதுவும் சாஃப்டாக தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளா. இல்லை, நீங்கள் அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மேலே வந்து திரும்ப திரும்ப இப்போ லாஸே வந்து நீங்கள் வந்து ஹிந்தியில் சம்ஸ்கிருதத்தில் வந்து பேர் மாற்றும் பொழுது சரி இதான் சாஃப்ட்னு சொன்னீங்க. சரி இல்லை பட் தேவையில்லாமல் இப்போ லாஸையே வந்து நீங்கள் வந்து எதுக்காக வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய இங்கே யாராவது லாயர்ஸ் இருக்காங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச நிறைய லாயர்ஸ் லாவே இப்போ தெரியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா அது என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டு அதோட பேர் என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்புறம் சேஞ்சஸ் இது அத்தனையும் கொண்டு வந்து எதுக்கு இவ்வளோ ஒரு கன்ஃபியூஷனை ஒரு மொழியை திணிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக கொண்டு வரணும்னு எனக்கு புரியல. அதே மாதிரி எல்லா ஸ்கீம்ஸும் எவ்ரிதிங் இஸ் இன் அ லாங்குவேஜ். யாருக்குமே புரியாத ஒரு மொழியில் இப்போ பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனான்னு இருக்கு. அது கிராமத்தில் போய் அந்த ஸ்கீம் பேர் போட்டு வச்சுருக்காங்க. யாருக்கு வந்து அது என்ன ஸ்கீமு ஃபஸ்ட்டு யோஜனானா என்னன்னு தெரியணும். அப்புறம் சடக்னா என்னன்னு தெரியணும். அதில் ஏதோ ஒன்று பிரதான் மந்திரி அப்படிங்கிறது வேணா ஒரு வேலை புரியலாம். அது கூட பிரதம மந்திரின்னு போட மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படி வந்து எல்லாத்தையுமே காம்ப்ளிகேட் பண்ணி வந்து மக்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு வேலை தான் நடக்குதே தவிர யாருக்கும் பயன் இல்லை இல்லையா? ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தோஸ் பீப்புள் நான் கேள்வி கேட்க தான் செய்யணும். நிச்சயமா. நீங்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்து நான் உங்களை பார்த்துட்ருக்கேன். ஐ மீன் அப்போவே உங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு, ஒரு இலக்கியவாதியா, எழுத்தாளராக, காலம்னிஸ்டாக. நீங்கள் இந்தியா டுடேல என்ன காலம்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதோட அந்த கனிமொழி கிட்ட இருந்த ஏதோன்னு இப்போ என்கிட்ட இல்லைன்னு நீங்கள் எதையாவது நினைக்கிறீங்களா? ஹேவ் யூ லாஸ்ட் சம்திங் இன் த ப்ராசஸ் ஆஃப் becoming political அப்படின்ற மாதிரி? I won't say I only lost it because of politics, because of what happened to me, because of my experiences in politics.
ஒரு பிளைண்ட் ட்ரஸ்ட் இருந்தது எல்லார் மேலேயுமே. ஒரு ஓஷோவோட ஒரு 2 லைன் நான் ஒட்டியே வச்சிருப்பேன் என்னோட ரூம்ல. இஃப் பீப்பிள் டோன்ட் லிவ் அப் டு யுவர் ட்ரஸ்ட், இட் இஸ் தேர் ப்ராப்ளம் நாட் யோர்ஸ். யோர் டியூட்டி இஸ் டு ட்ரஸ்ட் பீப்புள்னு. அதை இப்போ எடுத்துட்டேன். அது வந்து ஐ திங்க் அதை நான் ஒரு பெரிய இழப்பாகவும் நினைக்கிறேன் பர்சனலாக. பிகாஸ் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக யூ கான் ட்ரஸ்ட் பீப்புள். பிகாஸ் பாலிடிக்ஸ்ன்னு வரப்ப அது எப்படி இருந்தாலும் இட்ஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் பவர். ஸோ யார் வேணாலும் உங்களை என்ன வேணாலும் எந்த நேரத்துலையும் எதுவும் உங்களுக்கு நடக்கலாம். அப்படிங்கிறத நான் உணர்ந்த இடம் அரசியல். அது வேற எங்கே கூட நடந்திருக்கலாம். பட் அது வந்து நான் ஒரு பெரிய இழப்பாக நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான வீடியோ. சமூக வலைத்தளங்களில் உங்களுடைய பணி என்னன்னு தெரியப்படுத்தி பல நேரங்களில் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் மக்கள் கொண்டாடின ஒரு வீடியோ. அதை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தலாம். தூத்துக்குடி வெள்ளத்தில் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பாதிக்கப்பட்டிருக்கும் போது நேரடியாக அவங்க இல்லத்துக்கு சென்று அவங்கள மீட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சு அன்றே அந்த குழந்தையும் டெலிவரி செய்யப்பட்டது. அந்த லேடி பேர் பானு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்திருக்காங்க உங்களை பார்க்க. குழந்தை வந்திருக்காங்க. ரியாஸ் அவர்களும் வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணும் இந்த நிகழ்ச்சின்னு சொன்னாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். போன வருஷம் நான் டிசம்பரில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அந்த டைம் வெள்ளம் வந்துடுச்சு தூத்துக்குடியில். அப்போது அந்த டைமில் எனக்கு பெயின் வந்துடுச்சு. பெயின் வந்ததுனால என்னால் அங்கே கரண்ட்டும் கிடையாது. 3 நாளாக கரண்ட்டு கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் மீட்பு பணிக்குழுவுக்கு ஃபோன் பண்ணோம். மேம் வந்தாங்க. வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணாங்க. ரொம்ப பக்கத்தில் உட்காந்து அவங்க தான் சப்போர்ட்டாக இருந்தாங்க. கையை பிடிச்சிட்டு, பயப்படாதம்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் உங்களை அட்மிட் பண்ணுறோம், நாங்கள் இருக்கோம் வாங்க அப்படி சொல்லி மேம் வந்து என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் பக்கத்தில் கையை பிடிச்சிட்டு என் கையை விடவே இல்லை. ஃபுல்லுமே ஹாஸ்பிட்டல் முடியும் என் கை பிடிச்சிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பேபிக்கு ஒன்றும் ஆகாது, நாங்கள் இருக்கோம், நீங்கள் இந்த தண்ணியில் உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நாங்கள் உங்களை தூக்கிட்டாலும் கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் அட்மிட் பண்ணிடுவோம், நீங்கள் வந்து பயப்படாதீங்க அப்படி சொல்லி எங்களுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் நான் அட்மிட் பண்ணி டாக்டர்கிட்ட போய் பேசிவிட்டு அவங்க டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. மேமும் உள்ளே வந்து ஸ்கேன் பார்க்கும்போது மேமும் உள்ளே நின்று பார்த்து பேபி நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அட்மிட் பண்ணிவிட்டு மேம் போனாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேம். பானு இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே நீங்கள் நினச்சிருந்தா வேற யாரை வேணாலும் அனுப்பியிருந்துருக்கலாம், பார்க்க சொல்லியிருந்திருக்கலாம். பட் நீங்கள் போயிட்டு அவங்க சொல்லும் போது அத்தனை தடவை அவங்க பேச்சில் சொல்கிறாங்க, என் கையை பிடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூடயே வந்தாங்க, மருத்துவமனை அந்த அறைக்குள்ளே போகிற வரைக்கும் கூடயே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு 11 மாதம் ரியாஸ் அவர்களுக்கு. அடுத்த மாதத்தில் தன்னுடைய முதல் பிறந்தநாளை கொண்டாட போகிறாரு. ஒரு மாரல் சப்போர்ட் அந்த நேரத்தில் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட சூழல், குறிப்பாக பானு அவர்களை காப்பாற்றினது, அந்த மொமெண்ட்ஸில் அவங்க ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? இல்லை, டெஃபினட்டாக ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ்க்காக தான் சொல்லியிருந்தோம். ஆம்புலன்ஸ் வந்துருச்சா என்னன்னு போய், ஏன்னா லேட் ஆகிட்டு இருந்தது, ஆம்புலன்ஸ் வரல அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே போனோம். அங்கே போன அப்புறம் தான் வந்து வண்டி கூட உள்ளே போக முடியாத ஒரு சூழல்ல இருந்தது. ஆம்புலன்ஸும் அந்த தண்ணி தாண்டி வர முடியல அவங்களுக்கும். ஸோ நாங்கள் இறங்கி நின்று என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தப்போ தான் ஒரு லாரி வந்துச்சு. அந்த லாரியில் தெரிஞ்ச ஒரு போலீஸ்கார் இருந்தார். ஸோ இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னொன்னே கேட்டோன்னே அப்புறம் அவங்களும் வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நான் அங்கே தூத்துக்குடி மேயரும் கூட வந்திருந்தாரு. நாங்கள் எல்லாமே அந்த லாரியில் ஏறிட்டு, ஆக்சுவலாக அந்த லாரி ஓட்டுனவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு தைரியமாக வந்து, ஏன்னா லாரியே போக முடியாத அளவுக்கு தண்ணி இருந்தது. இருந்தாலும் அவர் தைரியமாக அந்த வழியில் வண்டி ஓட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். போன அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை, வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது, கொஞ்சம் பதட்டமாக இருந்தாங்க. ஸோ முன்னாடி நானும் அவங்களும் ஏறிட்டோம், மற்றவங்க பின்னாடி ஏறிட்டேன். ஸோ அவங்க ரொம்ப டென்ஸ்டாக இருந்தாங்க. ஸோ மீன் ஆப்வியஸ்லி ஒரு ஒரு ப்ரெக்னென்ட் உமன் அவங்க அவ்வளோ பதட்டமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்ம கொடுக்கணும் இல்லையா?
ஸோ அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு ஆனால் அங்கே டாக்டர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, நாளைக்கு காலையில் வந்து அனஸ்தீசியா கொடுக்க வேண்டிய டாக்டர் வர முடியலன்னா இதே மாதிரி லாரியில் கூட்டு வந்துடுவீங்களான்னு. ஏன்னா டாக்டரோட வீடு மேலே இருந்தது, அவங்க இறங்கி வந்துட்டாங்க. சர்ஜரி தேவைப்பட்டுச்சுன்னா அனஸ்தீசிஸ்ட் வந்து நீங்கள் இதே மாதிரி லாரியில், ஏன்னா வண்டி வர முடியாத ஒரு இல்லை, அவங்கள இந்த மாதிரி லாரியில் கூட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. பட் அஃப்கோர்ஸ் அவங்க நல்லா குழந்தையும் ஹெல்த்தியாக பிறந்தப்ப கேட்டப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மக்களுக்காக தொடர்ந்து களத்தில் இருக்கிறவங்க, மக்களுக்காக ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உடனடியாக பதறுவாங்கங்கிறதுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய சாட்சி இருக்குது. எங்களால் முடிஞ்ச ஒருத்தங்களை நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். இப்படி இன்னும் நீங்கள் தொடர்ந்து மக்களுக்காக உடைக்கணும்னு கேட்டுக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநாடு நடத்தியிருந்தாங்க, மது ஒழிப்பு மாநாடு, போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு. அது தமிழ்நாட்டில் சாத்தியம்னு நினைக்கிறீங்களா மேம்? ஏன்னா அந்த ஒரு விஷயம் பேசும்போது நீங்கள் கடந்த கால பிரச்சாரங்களில் பேசின விஷயங்களையும் பேசி நிறைய பேர் கனிமொழி மேடம் இதில் என்ன, அவங்களோட வியூ என்ன அப்படிங்கிற பார்வையும் வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஆட்சிக்கெலாம் வந்துட்டோம், திமுக இங்கே ஆட்சியில் இருக்குங்கும்போது இது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது ஃபியூச்சரிஸ்டிக்காக எப்படி இதை பிளான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளில் வந்து நீங்கள் வந்து மாற்றி விடக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்கல. நிறைய பேருக்கு அந்த பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் ஓவர் நைட் நிறுத்துனீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது. ஸோ யூ நீட் அ லாட் ஆஃப் சப்போர்ட், ஹெல்ப் எல்லாமே இருக்குது. நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றணும். அந்த மது தயாரிக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்களை மாற்றி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணி அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வரவங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி தான் நம்ம வந்து அதை மாற்ற முடியும். டெஃபினட்டாக அதை நோக்கி போகக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். ஆனால் இது அத்தனையும் இணைந்து தான் அதை அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். ஓகே, இந்த நீட் விஷயம் கடந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. எல்லா பிரச்சாரங்கள்லையும் நீங்களும் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு திமுக போராடிக்கிட்டு இருக்கு. பட் அடுத்த ஸ்டெப் என்ன? என்ன கேட்டால் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து ஒரு சரியான முடிவு மறுபடியும் மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வருவது தான். தொடர்ந்து வந்து இப்போ புதிய கல்விக் கொள்கையிலேருந்து ஹிந்தி திணிப்புலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம போராடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு மாணவர்களோ 2 மாணவர்களோ இருந்தால் கூட ஒரு பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொள்கை. ஆனால் புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, அதிகமாக மாணவர்கள் இல்லாத பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடிட்டு அதெல்லாம் ஒரு இடத்துல கிளப் பண்ணி கொண்டு வந்து நடத்துங்கன்னு. எப்படி ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனோ மாணவியோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அண்ட் நம்ம வந்து இப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் கிட்டத்தட்ட சின்ன சின்ன ஊர்களில் வந்து கல்லூரிகளை ஆரம்பித்தது காரணம், எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாஸ்டலில் வந்து தங்கி படிக்கிறதுக்கோ இல்லைன்னா வெளியூரில் போய் படிக்கிறதுக்கோ, முக்கியமாக பெண்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையில 30 வருஷத்துக்கு பிறகு அடைய நினைக்கிற ஒரு இலக்கை வந்து நம்ம இன்னைக்கே தாண்டிட்டோம். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உயர்கல்வியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஜெண்டர் கேப் வந்து தமிழ்நாட்டில் தேசிய அளவில் இருக்கிற அளவுக்கு அந்த ஜெண்டர் கேப் கிடையாது. அது வந்து இந்த மாதிரி முன்னெடுப்புகள் தான் காரணம். ஆனால் புதிய கல்விக் கொள்கையில் எல்லா காலேஜஸையும் நம்ம வந்து ஒன்றா கொண்டு வந்து அந்த காலேஜஸ் எல்லாம், அந்த சின்ன சின்ன காலேஜஸ் எல்லாம் மூடிட்டு அதுக்கும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு எல்லாத்துக்கும் கல்லூரிக்கு போய் படிக்கணுங்கிறதே ஒரு தடையாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு தான் இருக்கே தவிர, எல்லாருக்கும் உயர்கல்வி, எல்லாருக்குமான வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு அதில் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்துட்டு போராடிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக மாநிலத்திற்கு தனக்கு என்ன தேவை, ஏன்னா இப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த 50% வந்து டார்கெட் உயர்கல்விக்கு, அதை நம்ம தமிழ்நாடு எப்பயோ அடைஞ்சிருக்கு. அப்போ அடுத்த கட்டத்தை பற்றி தமிழ்நாடு யோசிக்கணும். ஆனால் புதிய கல்விக் கொள்கை வந்து அந்த டார்கெட்டை பற்றி தான் யோசிக்கும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுக்கு நம்மளை வந்து பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு விஷயமா அது மாறுது. ஸோ அந்த ஸ்டேட் வந்து டிசைட் பண்ணட்டும். அப்படி ஏதாவது அதை மீறி போகக்கூடிய சில இஷ்யூஸ் இருந்தால் யூ கேன் ஹாவ், அதில் வந்து சில விஷயங்கள் வச்சுக்கலாமே தவிர, உண்மையிலேயே மாநிலம்தான் முடிவு செய்ய வேண்டும். அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது மாநிலம் மட்டும்தான் முடிவு செய்ய வேண்டும். மாநில உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, இப்ப ஆட்சி மாற்றங்கள்லாம் இருந்திருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலையும் ஆட்சி மாற்றம் இருந்திருக்கு. நீங்க மதிய உணவு திட்டத்தையே எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் எந்த நீதி கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் திமுக, அதிமுக,
மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் யாருமே வந்து அதை வந்து இன்னும் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் காலை இருந்ததே சிற்றுண்டி தவிர வரைக்கும் வந்திருக்கும். பண்ணணும்னு இருந்ததே தவிர யாரும் அதை நிறுத்தணும்னு நினைக்கவே இல்லை. அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நீங்க வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எடுகேஷன்ல வந்து டெஃபினட்டா ஒண்ணுமே கிடையாது. ஓகே. அதனால எங்ககிட்ட திருப்பி கொடுத்துருங்க, எங்க பிள்ளைங்களை நாங்க உங்களை விட நல்லா பார்த்துக்குவோம். உங்களோட நீங்களே நெருங்கி பழகக்கூடிய ஒரு காலமாக ஒரு 190 நாள் இருந்துச்சு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் உங்களுக்கு அங்கே படுத்த தூக்கம் வந்துச்சா? அது எந்த மாதிரி ஒரு மன கொந்தளிப்பான நிலை? அந்த திஹார் ஜெயிலில் 190 நாள் நீங்கள் இருந்தது, உங்களை மட்டுமே நீங்கள் மட்டும்தான் அங்கே இருந்தீங்க. உங்களை நீங்களே உங்களோடய பேசிக்கிட்டு, உங்களோடய பழகிக்கிட்டு, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, அங்கே என்ன தப்பு, நம்மள்ட்ட என்ன தப்பு எல்லாமே யோசிச்சிருப்பீங்க. அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமே. மற்ற கைதிகளுக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸை சால்வ் பண்ண நீங்கள் நிறைய விஷயங்களை முன்னெடுத்தீங்கலாம் படித்தேன் நான். நிறைய டைம் இருக்கும்ல. அங்கே எதிர்த்தாப்புல ஒரு டே கேர் சென்டர் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ ஐ யூஸ் டு கோ ஹெல்ப் தேர். அந்த மாதிரியும் இருக்கும். அண்ட் எஸ், அது வந்து நிச்சயமாக என்ன நான் இன்னும் அதிகமாக உணர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேள்வி கேட்காமையே கடந்து வந்திருப்போம் வாழ்க்கையில். இதெல்லாமே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது இருக்குது. அண்ட் ஒரு பெரிய விஷயம் நாங்கள் கற்றுக்கிட்டது வந்து முதல்ல கொஞ்ச நாளில் வைமி, எனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், எனக்கு அப்சல்யூட்டாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் கனெக்ஷனும் இல்லாத ஒரு விஷயத்தில் நம்ம எப்படி வந்து நிற்கிறோம் அப்படின்னுட்டு. அண்ட் வைமி அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எனக்கு வந்துகிட்டே இருந்தது. அது நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி தான் அது. அந்த கேள்வியை நம்ம ஃபஸ்ட்டு விட்டுடணுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். வை நாட்? குழந்தைங்க வந்து இந்த உலகத்தில் வந்து அவங்க காயப்படுறாங்க, அவங்களுக்கு எய்ட்ஸ் வருது, அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ இட் இஸ் அன் அன்ஃபேர் வேர்ல்டு. அந்த அன்ஃபேர் வேர்ல்டில் நம்மளால் எந்த அளவுக்கு வந்து ஒரு நியாயத்தை கொண்டு வர முடியுமோ, எந்த அளவுக்கு ஒரு அனுசரணையாக இருக்க முடியுமோ, எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை தான் நம்ம பண்ண முடியுமே தவிர இந்த வைமிங்கிற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வில் நெவர் பி ஏபிள் டு ஃபைண்ட் ஆன்சர்ஸ். முடிஞ்சால் வி கேன் ப்ரிவெண்ட் இந்த தவறான விஷயங்கள் நடக்கிறத. வி கேன் ஒரு பொலிட்டிக்கல் செட்டப்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான நம்ம முயற்சிகள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். அதை உணர்ந்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சில விஷயங்களை நம்ம வந்து விளையாட்டாகவே எடுத்துப்போம். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயங்களை, இப்போ அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதோ இல்லைனா ஒரு கையெழுத்து போடுறதோ ஏதாவது ஒரு இதில், அதெல்லாம் நம்ம சீரியஸாகவே எடுத்துக்காமல் நமக்கு பிடிக்கல அதனால சரி ஏதோ ஒன்று கையெழுத்து போட சொல்கிறாங்க போடுறோம், இல்லைனா என்ன பண்ண சில விஷயங்களை நம்ம அப்படியே கடந்து வந்தே பழகியிருப்போம். இது எல்லாத்துக்கும் யூ ஆர் ஆன்சரபிள் அப்படிங்கிறது வந்து வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு யூ, யூ ஆர் ஆன்சரபிள் அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்த ஒரு இடம் அது. அண்ட் த பவர் ஆஃப் பாலிட்டிக்ஸ், அந்த பாலிட்டிக்ஸில் அந்த பவருக்கு ஒரு பவர் இருக்கிறப்ப அது என்னென்ன பண்ணும், அதால் என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நான் முழுமையாக உணர்ந்த இடம் அந்த இடம். அதே நேரத்தில் அந்த பவருக்காக மனிதர்கள் என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து உணர்ந்த ஒரு இடம். அண்ட் திஸ் இஸ் மை அறிவுரையாக நான் வந்து பெண்களுக்கும் என் பாலிட்டிக்ஸ் புதுசாக வரவங்களுக்கும் நான் என்னை கேட்டால் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இன்னொருத்தர் வந்து உங்களை பாதுகாப்பாங்கங்கிறது வந்து நம்ம கூடாது. யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத நான் உணர்ந்த இடம் அந்த இடம். நீங்களே இப்போ தான் சொன்னீங்க எனக்கு டெல்லிக்கு போனால் திக்கும் தெரியல திசையும் தெரியலன்னு. ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது? என்னோட கடைசி கேள்வியை நடுவிலே போட்டீங்க சார் நீங்கள். தமிழ்நாட்டில் தானே இருக்கேன். அசம்பிளிக்குள்ளே மேம். அசம்பிளிக்குள்ளேயா? அது வந்து கட்சி தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. உங்களுக்கு ஆசை இருக்குது? எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். கட்சி மாநிலத்தில் அசம்பிளியில் நில்லுன்னு சொன்னால் செய்வோம். இப்போதைக்கு எம்பிங்கிற ஒரு இடத்துல நிற்க சொல்லியிருக்கு, அதை பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. உங்களுக்கான ஆசைன்னு ஏதாவது ஒன்று இருக்கும்ல? அரசியலில் ஆசைகளை ரொம்ப வளர்த்துக்கிறதே தப்பு. அடுத்து வரப்போகிற ஃபோட்டோ உங்கள் பர்சனல் ஃபோட்டோ தான். நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் ஸ்பேஸ் வேணும்னு பேசுகிறவங்க தான். பட் எனக்கு என்னென்னா நிறைய விஷயங்கள் வேணால் அவங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய பேக் போன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். உங்கள் ஃபேமிலி ஃபேமிலி டெஃபினட்டாக
நம்மளாக எங்கே விடுறதே வந்து ஒரு பெரிய ஒரு நிம்மதியையும் ஒரு ஸ்பேஸையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் கஷ்டமான தருணங்களில் எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் கூட இருந்திருக்காங்க. ஸ்பெஷலி டெல்லியில் திகாரில் இருந்தப்போ ஐ திங்க் அவர் நிறைய படிப்பார். அவருடைய ரெக்கார்டை நான் பீட் பண்ணது அந்த வருஷம் தான் நினைக்கிறேன். ஓகே, அவரோட அதிகமாக படிச்சதா? ஆமாம், ஏன்னா வேறு என்ன பண்ண முடியும். ஸோ நிறைய நிறைய நேரம் கிடச்சிது. ஸோ அந்த புக்கில் அந்த புக்ஸை எனக்கு என்ன நான் படிப்பேன் தெரிஞ்சு வாங்கி கொடுக்கறதுக்கு இருந்த ஒரே ஒருத்தர் அவர் தான். அண்ட் ஹி வாஸ் தேர் த்ரூ அவுட். அண்ட் இப்போயும் அதிகமாக அவரோட ஸ்பேஸ், அவரோட ப்ரைவேட் ஸ்பேஸை வந்து யாரும் அதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைப்பார். ஸோ அதே மாதிரி கேம்பெயினுக்கும் என்னோட எலெக்ஷன் கேம்பெயினுக்கு மட்டும் பின்னாடி வெஹிக்கிளில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தொகுதிக்கு வருவார். அவர் நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கிறதுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இல்லை அந்த விஷயங்கள்? ஏன்னா நீங்கள் அதில் ஒரு சில நெருடலாக நான் வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருந்தீங்க போது அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னோட முடிவு என்னவா இருக்கணும்னு, அம்மா மாத்திரம் யோசிச்சு பண்ண குழந்தை இருக்கு, உன்னால் பேலன்ஸ் பண்ண முடியுமா, தேவையான்னு யோசிச்சுக்கோ, எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ. பட் அப்படின்னு அம்மா மாத்திரம் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க. முன்னாடினா வேறு, பட் இப்போ வேறு அப்படின்றது மாத்திரம் அம்மாவுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. பட் ஹஸ்பண்ட் பையன் அந்த மாதிரி யாரும். இப்போ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல மேம், அம்மாவும் பயந்த ஒரு விஷயம்னு சொன்னீங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்களா இல்லை ஸ்டில் அதில் ஒரு சிக்கல்கள்லாம் இருந்ததா? ஒரு பொலிட்டிக்கல் லைஃப்குள்ளே வரும்போது அதெல்லாம் இருக்குமா? அது எல்லாருக்கும் இருக்குங்க, ஏன் வந்து எங்களை மாத்திரம் கேட்குறீங்க? இல்லை, அது தொடர்ந்து நேரம் காலம் பார்க்காம அதெல்லாம் 8 hours 9 hours நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 9 to 5 ஜாப். இல்லை, ஹவு டு ஆல் த மேல் பாலிட்டிஷியன்ஸ் ஒர்க்? அவங்களையும் சேர்த்து தான் கேட்குறேன். இல்லை, ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்காம நீங்கள் ஒன்றும் அந்த லைஃப்குள்ளே போகல. நானும் எங்கள் அப்பா பார்த்துருக்கேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ் எல்லாரையுமே பார்த்துக்கிறேன். நீங்கள் அந்த 9 to 5 லைஃப் வேணும்னா நீங்கள் பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்து இருக்க முடியாது. அண்ட் ஸ்பெஷலி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ், தேவைகள் எல்லாமே வந்து ஒரு 10 மணிக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் அப்போ வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியது உங்கள் டியூட்டின்னு நான் நம்புகிறேன். அப்போ நீங்கள் எனக்கான ஒர்க் லைஃப் பேலன்ஸு, நான் ஒரு உமன், நான் பண்ண முடியாது அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கான ரைட்டும் கிடையாது. அதை வந்து யாரும் நம்மக்கிட்டேருந்து பறிக்கிறது உரிமையும் யாருக்கும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஏன் ஆல்வேஸ் விமன் ஹாவ் டு பேலன்ஸ்னும் எனக்கு தெரியலை. நான் நீங்கள் கேட்குற கேள்வியை தப்பாக சொல்ல வரல. எப்பயுமே ஒரு பெண் அரசியலுக்குள்ளே வரும்பொழுது, இல்லைனா எந்த ஒரு தொழிலுக்குள்ளே ஒரு கெரியருக்குள்ளே ஒரு ஜேர்னலிஸ்டாவோ அங்கேயும் வந்து டைம் அப்படிங்கிறது கிடையாது. அப்படிங்கும்போது வந்து நீ எப்படி பேலன்ஸ் பண்ணுற, எப்படி ஃபேமிலியை பார்த்துக்கிற, அதுக்கு டைம் கிடைக்குதா, அங்கே நியாயமாக நடந்துக்க முடியுதா அப்படிங்கிற நிறைய கேள்விகளை கேட்குறோம். பட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பாலிட்டிஷியன்ஸ்க்கு வந்து பிள்ளைங்க, பாலிட்டிஷியன்ஸ் இல்லை, எத்தனையோ பேர் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இல்லைனா பிள்ளைங்க எந்த கிளாஸில் படிக்குதுன்னு கூட கேட்டிங்கன்னா டக்குன்னு பதில் சொல்ல தெரியாது. இவங்களெல்லாம் ஏன் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறது இல்லை? பெண்கள்னா மட்டும் நிறைய கேள்விகள் வருது. பட் ஆக்சுவலாக ஐ திங்க் எவ்ரி மேன் ஹேஸ் அ டியூட்டி ஆல்சோ. பட் அதை வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக ஷட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க, விச் இஸ் ராங். அவங்கள தான் நம்ம கேள்வி கேட்கணும். உங்களை பார்த்து சமைக்க தெரியுமான்னு கேட்ட 2-3 பேரோட நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியும் எனக்கு. இல்லை, அதுவுமே அது என்னோட ரைட் இல்லை. நான் சமைக்கிறதுங்கிறது ஐ திங்க் எல்லாருக்குமே சமைக்க தெரியணும்னு நான் நம்புகிறேன். எஸ். என்னோட பேர் கலைச்செல்வி, நான் மாவட்ட துணை அமைப்பாளராக இருக்கேன். அக்கா வந்து ஃபஸ்ட்டு கோவிடு, யாருமே வீட்டில், எங்கள் வீட்லேயே வெளியில் யாரையுமே போகக்கூடாதுன்ற ஒரு இதில் சொல்லியிருந்தாங்க. அக்கா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, கோவிடில் இந்த ஒரு பொண்ணு வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க ஐடியில், அவளோட அப்பா இறந்துட்டாங்க, அதுக்காக அந்த பிள்ளைய ஊருக்கு அனுப்புறதுக்கு அந்த கம்பெனி யாரையும் நம்பி அனுப்ப மாட்டேன்றாங்க. எந்த ஊருக்கு? மகாராஷ்டிரா சார். மகாராஷ்டிராவில் ரத்னகிரீஸ்வரன்ற ஊர். அப்போ அக்கா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறாங்க, எங்கள் குரூப் மெசேஜ். அந்த மெசேஜில் அக்காவுக்கு நான் கால் பண்ணி நான் போகிறேன்க்கா அப்படின்னு சொன்னேன். போக முடியுமா? மகாராஷ்டிரா கோவிட் ஃபஸ்ட்டு கோவிடு. ஓகே. உன்னால் முடியுமா, போக முடியுமா, போயிட்டு கஷ்டப்பட போகிற அப்புறம் அப்படின்னாங்க. இல்லைக்கா நான் போகிறேன்க்கா அப்படின்னு போயிட்டு அந்த பிள்ளைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டோம். போயிட்டு இங்கேருந்து ரத்னகிரீஸ்வர் கிட்டே போயிட்டோம், எங்களை உள்ளே விடலை, அந்த எண்டில் விட்டுட்டாங்க இது செக் போஸ்ட்டில். அப்போ வந்து அக்கா அந்த ஊர் சிஎம்க்கு, மகாராஷ்டிரா சிஎம்க்கு ஃபோன் பண்ணுறாங்க, கான்ஃபரன்ஸில் என்கிட்ட பேச விடுறாங்க.
இவங்களை உள்ளே விடலை, இவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போ அவர் பேசிவிட்டு அந்த செக் போஸ்ட்டில் பேசி எங்களை உள்ளே அனுப்புகிறாங்க. ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சின்னா அது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு 4 செவத்துக்குள்ளேயே இருக்க எங்களை வந்து வெளியில் அந்த கோவிட் டைமில் போயிட்டு வர்றதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்தாங்க. அதை விட என்ன ஒரு இதுனா, எங்கள் வீட்டில் வந்த ஃபோன்ஸ் கால்ஸ் பார்த்திங்கன்னா 4 கால் தான். ஆனால் நாங்கள் இங்கேருந்து அங்கே போய் இறங்குறதுக்குள்ளே 15 ஃபோன் பண்ணியிருப்பாங்க அக்கா. ஓகே, எப்படி போகிறீங்க, எந்த ரூட் போகிறீங்க, டிரைவர் என்ன ஸ்பீடில் வண்டி ஓட்டுறாரு, இதெல்லாம் அந்த டிரைவர் என்ன கேட்குறாரு. அக்கா உங்களை அனுப்பியிருக்காங்க, எங்களோட ஸ்பீடை பற்றி கேட்குறாங்களே, அப்போ எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லாத உங்களை கேட்குறாங்களா அப்படிங்கிறாங்க. அது நம்பிக்கை இல்லாத இல்லைங்க, அக்காவுக்கு வந்து எங்களோட பாதிப்பு எதுவும் ஆகாத ஒரு அளவுக்கு ஆகணுன்றது தான் ஒன்றும். இவ்வளோ தூரம் நம்பி அனுப்புகிறாங்க, அவங்களுக்கு நாங்களும் எங்களோட கைமாற செய்யணுன்றது ரொம்ப பெருமையாக இருந்தது. நினச்சே பார்க்க முடியல. ஆனால் போயிட்டு ரிட்டர்ன் வரையிலையும் ஒரு 4 ஃபோன் பண்ணுறாங்க. எப்படி வரீங்க, என்ன செய்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, அங்கேருந்து ஏதாட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்து அனுப்ப சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. எந்த ஒரு தலைவியும் இந்த அளவுக்கு நாங்கள் நினச்சே பார்க்க முடியல. அவங்களுக்கு நீங்கள் ஒருத்தங்க பேசுவீங்க, பட் அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் உங்கள்கிட்ட ஏதாவது உதவிகள் கேட்டிருப்பாங்க, நிறைய பேரை கைட் பண்ணுறீங்க. எப்படி அதையும் பண்ணாங்க சார். திருப்பூரூரில் ஒரு தம்பி, அவங்க கேரளா மாநிலத்தில் சிஎம்க்கு ஃபோன் பண்ணி அதுவும் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு உடனே ஃபுட்டு ரெடி பண்ணி அன்றைக்கே கொடுத்துட்டோம். ஒரு 1 ஹவருக்குள்ளே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அக்கா சொன்னதுனால அவங்க வீடு தேடி போய் கொடுத்துட்டு வந்தோம் சார் திருப்பூரூரில். அக்கா எங்களை கொடுக்குற கட்டளையில் வந்து எங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு. அதை போயிட்டு முடிச்சுட்டு வந்தால் அடுத்த வேலை நாங்கள் செய்கிறது. அதை விட என்னென்னா, நான் மகாராஷ்டிராவிலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே அக்கா மறுநாள் டிவியில் இதில் பேப்பரில் எல்லாத்துலேயுமே எங்கள் ஃபோட்டோஸோடு வருது. நாங்களே நினச்சி பார்க்கல. அதை பார்க்கும்போது இன்னும் அவங்க எங்களுக்கு பூஸ்ட் கொடுத்தா மாதிரி இருந்தது. அடுத்து அக்கா எங்கே சொன்னாலும் நாங்கள் போயிட்டு வருவோம், எங்கள் வீட்டில் அனுப்பி விட்டுருவாங்க. எப்படி மேம் இது? இல்லைங்க, நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டது எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்கேருந்து வந்து ஒரு தெரியாத ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்காக அவங்க வந்து இங்கேருந்து மகாராஷ்டிரா போய் அதை கூட்டிகிட்டு வந்தது தான் டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கு தான் வந்து நம்ம எல்லாமே அவங்கள தேங்க் பண்ணணும். பெரிய அவ்வளோ தைரியமாக அந்த நேரத்தில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு நெருக்கடியில் இருந்த அந்த பொண்ணுக்காக போனாங்க. அது ஒரு நல்ல விஷயம். தனியாக அதிகமாக வெளியில் போய் பழக்கம் இல்லை, அது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் இவ்வளோ தூரம் போயிட்டு வரப்போ டெஃபினட்டாக பத்திரமா வரணும் இல்லையா? இல்லை, இதோடு சேர்ந்து நீங்கள் வெளியூருக்கெலாம் போயிட்டு வரும்போது அப்பா நிறைய ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பார், அது உங்களுக்கு கோவமே படுத்தும் அப்படின்னு நான் ஒரு இடத்துல கேட்டேன். உண்மையா? அது ஃப்ளைட்டில் போனாலும் சரி, காரில் போனாலும் கிளம்பிட்டியா, இறங்கிட்டியா, ஹோட்டல் போயிட்டியா எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் நைட் ஃப்ளைட்ஸ் எடுத்தால் இல்லை நைட்டில் ட்ராவல் பண்ணால் பிடிக்காது. ஸோ வந்து சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபோனாக பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் சில நேரம் காரில் வரப்போ நைட்டு கிளம்பி வந்தோன்னா அதுக்கு ட்ரைவ் பண்ணால் ரொம்ப கோவப்படுவாங்க. நான் மாத்திரம் இல்லை, அது மற்றவங்க யாராக இருந்தாலுமே நைட் கிளம்பி, நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன், அவங்க கிளம்புறாங்க, நம்ம மாவட்ட செயலாளர் அப்பாட்ட சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அண்ட் அவங்களுக்கே அப்பாக்கே 2 ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதனால யார் போனாலுமே கொஞ்சம் இன்னும் பதட்டப்படுவாங்க. அண்ட் ரொம்ப வேகமாக சரி கூப்பிட்டுட்டே இருக்காங்களேன்ட்டு டிரைவர் வேகமாக ஓட்டி சீக்கிரம் கொண்டு வந்து சேர்த்துட்டாலும், நீ இத்தனை மணிக்கு அங்கே கிளம்புன, இந்த 3 மணி நேரத்தில் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்வாங்க. பட் அஃப்கோர்ஸ் அப்போ வந்து என்னடா கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப ஏறுறப்பையும் சரி இறங்குறப்பையும் அது ஒரு பெரிய வெறுமையாக இருக்குது. ஏர்போர்ட்டில் அவர் கரெக்டாக பேசுகிற இடத்துல நின்று நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நடக்க முடியாமல் நின்று அப்படின்னு ஒரு நாள் லேட் நைட்டு ஃப்ளைட் வேறு டிலே ஆயிடுச்சு. ஸோ நான் ஃப்ளைட்டை விட்டு இறங்கினதுலேருந்து ஃபோன் பண்ணி திட்டிகிட்டே இருந்தாங்க. அது மாதிரி ஏன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, நைட்டில் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னுட்டு. ஸோ ஒரு பாயிண்டில் நடக்க முடியாமல் நின்றுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரியாயிருச்சு. பட் இன்றைக்கும் அந்த இடத்த தாண்டி போகும்பொழுது நான் ஒரு நாள் கூட அப்பாவை நினைக்காம போனதில்லை.
Dravidian movement நம்ம வந்து both in education and in employment we have ensured representation for women basically. So how I think இப்போ வந்து ஒரு 4th generation Dravidian movement அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலை வாட் ஆர் த சேலஞ்சஸ் வி ஆர் கோயிங் டு ஃபேஸ் இன் என்ஷூரிங் ரெப்ரசன்டேஷன்? நீங்கள் தான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியாக இருக்கிறோட ஆட்கள் வந்து இன்னைக்கு வந்து மகளிர் அணியில் தட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹஸ் ஹேப்பன் ஆஃப்டர் யூ பிகேம் த லீடர் ஆஃப் மகளிர் அணி. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஹவ் ஆர் வி கோயிங் டு என்ஷூர் ரெப்ரசன்டேஷன்? அண்ட் அப்படி அந்த ரெப்ரசன்டேஷன் என்ஷூர் பண்ணுறதுக்கு இப்போ யங்ஸ்டர்ஸ் யங் விமன் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோன்னா பொலிட்டிக்கல், நீங்கள் படிக்கிறப்ப நீங்கள் சொன்னீங்க யூ ஹவ் நாட் பீன் இன் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் பட் யூ ஆர் நெவர் பொலிட்டிக்கல். Why is it important for young women to be apolitical and how are we going to ensure the representation, ma'am? Women should be political. இது வந்து நான் டெஃபினட்டாக விமன் இல்லை, எவ்ரிபடி ஷுட் பி பொலிட்டிக்கல். இது வந்து எனக்கு பாலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அங்கே என்ன நடக்குது எனக்கு தெரியாது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். அது வந்து நம்ம வந்து நாட்டுக்கும் ஜனநாயகத்துக்கும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதியாக நான் நினைக்கிறேன். நம்ம போய் ஓட்டு போடும்போதோ இல்லைன்னா ஓட்டு போடாமல் இருக்கும்பொழுதோ அதுக்கு வந்தான நியாயங்கள் நமக்கு தெரியணும். இவ்வளோ பேர் டெமோக்ரஸி பற்றி பேசிட்டு வந்து ஓட்டு போடுற அன்னைக்கு ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயா கிளம்பி போயிடுவாங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ வெரி பிக் அசால்ட் ஆன் டெமோக்ரஸி. அதை தாண்டி நான் யார் கூட்டு போடுறேன்னே எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு கண்ணோட்டம். ஸோ எவ்ரி இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாலிட்டிக்ஸ் தெரியக்கூடாது, வளர பிள்ளைங்களுக்கு பாலிட்டிக்ஸ் தெரியக்கூடாது, அப்புறம் வந்து நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துட்டு போகணும், நமக்கு பாலிட்டிக்ஸ் அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஆனால் இடம் கிடையாது உலகம். எந்த பாலிட்டிக்கல் டிசிஷனும் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அது என்ன பாலிசி சேஞ்சாக இருக்கட்டும், ஒரு ஸ்கீமாக இருக்கட்டும், ஒரு ஐடியாலஜியாக இருக்கட்டும், இட் அஃபெக்ட்ஸ் அஸ். இப்போ தூத்துக்குடி ஒரு எக்ஸாம்பிளாக நான் எடுத்துக்கிட்டால் கூட ஸ்டெர்லைட் அப்படிங்கிறது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் ஆல்சோ. ஸோ அந்த மக்களுடைய மூச்சு விடக்கூடிய காற்று, குடிக்கக்கூடிய தண்ணி, அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, அந்த மண், இது எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது அதே மாதிரி எல்லா இடமுமே நோபடி ஹாஸ் அ ரைட் டு சே தட் வி ஆர் நாட் பொலிட்டிக்கல், எனக்கு பாலிட்டிக்ஸ் பற்றி அக்கறை இல்லைன்னு சொல்லக்கூடிய ரைட் கிடையாது, நம்ம யாருக்குமே கிடையாது. திராவிட இயக்கத்தோட ஒரு முக்கியமான பங்காக நினைக்கிறது இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொன்னாலுமே ஜாதிங்கிறது இல்லவே இல்லை. அப்புறம் ஸ்கூலில் போய் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அப்போ தான் வந்து ஜாதியே உருவாகுது. ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை கேட்காம இருந்தாங்களே ஜாதி போயிடும், ஜாதி பேர் கேட்காம இருந்தாங்கன்னே ஜாதி. இந்த மாதிரி விஷயங்கள் ரிசர்வேஷனால் வந்து படித்து வேலை வாங்கி சிலிகான் வேலியில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து ரிசர்வேஷன் தப்பு அப்படின்னு பேசும்பொழுது அதுக்கான போராட்டம் என்ன, அந்த போராட்டத்தை வந்து நம்ம புரிந்து கொள்ளாமல் அதை கைவிடும் பொழுது அதுக்கான நம்ம என்னென்ன விலையை கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோன்னா தான் இந்த ரெசர்வேஷனும் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டோன்னா அது மிகப்பெரிய பாதிப்பு பெண்களுக்கும் தான். சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் மிகப்பெரிய இழப்பு. அதனால் இதை வந்து நம்ம ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி, எல்லாருக்குமான ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுக்காக என்ன விலை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி, ஒரு மாடரேட் சொசைட்டி, எல்லாருக்குமான உரிமைகள் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியை நம்ம உருவாக்க முடியும். இல்லைன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் வியூஸ்க்கான எந்த டிபேட்டும் இல்லாமல் எந்த டிஸ்கஷனுக்கும் இடமே இல்லாத ஒரு இடத்த நம்ம நோக்கி போயிட்டுருக்கோம் இல்லையா. இந்த உலகமே வந்து கிட்டத்தட்ட அதை நோக்கி பெண்களோட உரிமைகளை எடுக்கிறது, மைனாரிட்டிஸோட உரிமைகளை எடுக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய இண்டிஜினியஸ் மக்களுடைய உரிமைகளை உணராமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்கும் பொழுது அதை வந்து கேள்வி கேட்காம போகிறதுக்கான காரணங்கள் இது வந்து பாலிட்டிக்ஸை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது, கடந்த காலங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது, ஹிஸ்ட்ரி புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட கேள்வியோட அடுத்த கட்டமாக
திராவிட இயக்கத்தை ஃபாலோ பண்ணி இல்லை திமுகலேயே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன்ஸை அதிகப்படுத்துறதுக்கு இன்னும் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு? இப்போது எம்எல்ஏவா எம்பியா இன்னும் நிறைய பெண்கள் போகணும். இல்லை டெஃபினட்டாக வந்து இன்னும் ஐ மீன் கட்சியிலையும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் டெஃபினட்டாக வி வில் பி ஹாப்பி டு சி இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ், இன்னும் நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இன்னும் கட்சிக்கான பொறுப்புகளில் வந்து இன்னும் அதிகமாக பெண்கள் இருக்கும் பொழுது அது வந்து ஒரு நியாயமான ஒரு சூழலை நிச்சயமாக உருவாக்கும். துக்குளக்கு இதையான்னு வேற சொல்லிட்டாங்க, அதனால் ஒரு கான்ட்ரவர்சியான கேள்வி கேட்காம விட முடியாது. எங்களுக்கு திட்டாம தூக்கம் வராது. அந்த காலத்திலே ஆட்டுக்கு தாடி அப்படின்னு தான் ஆளுநரை குறிப்பிடுறது வழக்கம். இப்போ வந்திருக்க புதுக்கட்சி கூட ஆளுநர் பதவி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சியாக இருந்தால் போய் ஆளுநர்கிட்ட மனு கொடுப்போம், ஆளுங்கட்சியாக இருந்தால் ஆட்டுக்கு தாடியா அப்படின்னு மேடத்திட்ட கேட்க விரும்புகிறேன். இல்லைங்க, இப்போ நம்ம வேணான்னு ஒரு விஷயம்னு நினைக்கிறோம். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் போய் முதலமைச்சராக ஆளுநரை சந்திக்க தான் செய்கிறோம். எதிர்கட்சியாக மட்டுமே போய் சந்திக்கல, ஆளுங்கட்சியாகவும் நிகழ்ச்சிகளுக்கு வந்து கவர்னர் அழைக்கப்படுகிறார். அதே நேரத்தில் முதலமைச்சரோ கேபினெட்டில் இருக்க மினிஸ்டர்ஸும் போய் ப்ரீஃப் பண்ணணுன்னா போகிறாங்க, சந்திக்கிறதுக்கும் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த பதவி தேவையா? அது இருக்கும் வரை அதுக்கான மரியாதையை திராவிட முன்னேற்ற கழகம் தர தயாராக இருக்குது. ஆனால் அந்த பதவி தேவையில்லை என்பதிலும் உறுதியாக இருக்கும். ஸோ அது ரெண்டு வேறு விஷயம். நீங்கள் உங்களோட ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதுக்கான ரீசன் ஏதாவது சும்மா போட்டிருக்கீங்களா, ஏதாவது ரீசனோட போட்டிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக? ஷீ ஓவர் கேம் எவ்ரி திங் தட் வாஸ் மீன் டு டெஸ்ட்ராய் ஹர். இல்லை, அது எனக்குமான ஒரு விஷயம், எல்லா பெண்களுக்குமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எது வந்து எங்களை வந்து அழிச்சிரும், ஒரு பெண்ணை வந்து பர்சனலாக விமர்சனம் பண்ணுறது வந்து அவளை அழிச்சிரும் அப்படின்னு நினச்சி அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. we have to overcome it. அண்ட் நான் என்ன கேட்டால் வந்து எங்களை மேலே வந்து அவங்க தூக்கி போடுற அந்த கல் எல்லாத்தையுமே படிக்கல்லாக மாற்றி மேலே வரணுன்றது தான் நான் நினைக்கக்கூடிய விஷயம். ஸோ we will use whatever you want to throw at me, throw. I will use it to go higher. நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா உறுப்பினராக ஒரு 12 வருஷம் இருந்தோம். அதற்கு பிறகு 2019 முதல் முறையாக மக்களவை மூலமாக நீங்கள் போகணுன்னு சூஸ் பண்ணுறீங்க. அதுவும் உங்கள் அப்பாவுடைய மறைவிற்கு பிறகு நடக்க போகிற ஒரு எலெக்ஷன். ஏன் தூத்துக்குடியை சூஸ் பண்ணீங்க? தூத்துக்குடியை நான் சூஸ் பண்ணல. ஆக்சுவலாக ஒரு 2-3 நிற்கலாம் அப்படிங்கிறதையே நான் அண்ணன் தளபதி அவர்களிடம் தான் முதல்ல வந்து ஒரு ஆலோசனை கேட்டேன். நான் நிற்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவர் கூட விளையாட்டாக ஏன் நான் திருப்பி ராஜ்யசபா கொடுக்க மாட்டேன்னு நினச்சானார். இல்லை, நான் தேர்தலில் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன்னொன்னே அப்புறம் 2-3 தொகுதிகள் பற்றி பேசினோம். தென் தூத்துக்குடியிலையும் அவர் இன்று மாவட்ட செயலாளராக அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் இங்கே வந்து நில்லுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் தான் வந்து இந்த தொகுதியை சஜஸ்ட் பண்ணாங்க. எம்பி ஆகும்போதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் வந்து தூத்துக்குடிக்கு அக்காவை தத்து கொடுத்துட்டோன்ட்டு. அதனால் நானும் அத்தையும் வந்து பேசிக்கிறதே அதுதான். ரீசெண்ட் டைமில் கூட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மழை வெள்ளத்தில் ரொம்ப பயந்துட்டோம். நாங்கள் டிவியை பார்த்து இவங்க மட்டும்தான் எல்லா இடத்துலையும் கழுத்தளவு தண்ணியில் நீஞ்சிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே நாங்கள் சொன்னோம், அது என்ன ஒரு ஊர் தண்ணி இல்லாமல் எல்லா தண்ணிலையும் இறங்கி நடந்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் எங்களுக்கும் அத்தைக்கும் தெரிஞ்சு போச்சு, இவங்க வந்து தூத்துக்குடிக்கு நாங்கள் தத்து கொடுத்துட்டோம். அதனால் வந்து நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கணும். ஏன்னா அக்காவோட சப்போர்ட்டில் ஏதோ ஒரு சின்ன பகுதி நம்ம பண்ணணுன்ட்டு எனக்கும் இருக்குது. அதோடு எல்லாமே எனக்கோட ஃபேவரட் பர்சன் வந்து எங்கள் அத்தை தான். ஸோ அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்க நிறைய விஷயம் இருக்குது. அக்கா கிட்டேருந்து பாதி விஷயங்கள் அத்தைக்கிட்டேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அவங்களோட இருக்கிறது ஒரு சந்தோஷம்தான். இவங்களோட வேற ஒரு சைடே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். மேடமோட இன்னொரு சைடு, ஏதாவது ஃபேமிலியாக சேர்ந்த ட்ரிப்பு இல்லை அவங்க எப்படி அவங்களுடைய ஆஃப் டைம் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள். அக்காவோட பேசுறதுக்கு டைம் ரொம்ப கிடைக்காது. ஏன்னா நான் ஊர்லேயே இருக்க மாட்டாங்களே, அவங்க தான் தூத்துக்குடியிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால் அத்தையும் நானுமே இப்போ ரீசெண்டாக பேசும்போது பேசாமல் நம்ம வந்து தூத்துக்குடிக்கு வீடு மாற்றிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா அவங்கள பார்க்கணுன்னா நம்ம தூத்துக்குடி தான் போய் பார்க்கணும் போல இருக்கு. நானே நிறைய கேட்டிருக்கேன், அது என்ன சென்னையிலேயே இருக்க மாட்டீங்க, தூத்துக்குடி தான் உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு சொல்லி. ஒருவேளை தூத்துக்குடியோட வெயில் ரொம்ப பிடிக்குது அக்காவுக்கு, அதுதான் ஒத்துக்குது. மேடமோட ஹெல்த் கான்ஷியஸ் அந்த விஷயங்கள் பற்றி அதுதான் எங்களுக்கு பயம். ஹெல்த் இன்னும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணலாம். அவங்க நிறைய இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மழையிலலாம் ரொம்ப பண்ணும்போது ரொம்ப சிக்கானாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சிக்கானாங்க. அப்போல்லாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு எங்களுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் இதாக இருக்கலாம். பார்லிமெண்ட்டில்
அந்த ஒரு இது கலர் புகையெல்லாம் அடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை அந்த பசங்களை அடித்தாங்க, நான் ஓடி போனேன், கிட்ட ஓடி போய் அவங்கள காப்பாற்றுறதுக்கு போனேன், எங்களுக்குலாம் உயிரே போயிடுச்சு. என்னவா வேணாலும் இருக்கலாம், அவங்க கொண்டு வந்தது கடைசியாக கலர் பொடியாக போச்சு. பட் ஆனால் ஏதாவது ஆபத்து விளைவிக்கிற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஒரு ஃபேமிலி மெம்பராக அது வந்து பேக் போனே இவங்க தான் போது அப்போ நமக்கு பயம் இருக்கும் இல்லையா? அதை தான் சொன்னேன், இல்லை பாவமாக இருந்துச்சு அந்த பசங்களை அடிக்கும்போது அப்படின்னாங்க. இதுக்கு என்ன பதில் ஒரு ஃபேமிலி மெம்பராக அது மட்டும் எங்களுக்கு இதாக இருந்துச்சு. கொஞ்சம் பாதுகாப்பு, அப்புறம் உடல் நலம் அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நானும் அத்தையும் வீட்டில் ஃப்ரீயாக இருப்போம். உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மேடம் வீட்டுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன். அப்பயும் அம்மா பார்த்துட்டு அவங்கள கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயாக இருக்க விட மாட்டேறீங்க, யாராவது ஒருத்தங்க இன்டர்வியூஸ்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க, ரெஸ்ட் எடுக்கவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிருந்தாங்க. அம்மா அதை ஒரு ரொம்ப பார்ப்பாங்களா, ஹெல்த் கான்ஷியஸாக நீங்கள் இல்லைங்கிறத? ட்ராவல் ரொம்ப பண்ணுறேன் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நானும் கேட்பேன், அப்பா இருந்தப்போ மாத்திரம் இதெல்லாம் சொல்லாமல் என்கிட்ட மாத்திரம் ஏன் சொல்கிறேன்னு. யா அவங்கள ஐ திங்க் ஆஸ் அ மதர் அண்ட் ஆஸ் அ சிஸ்டர் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ஆனால் அவ்வளோ மோசம் இல்லைன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஓகே. இப்போ உங்களுக்கான பர்சனல் டைம்னு ஒன்று இருக்கும் நம்ம. இப்போ உங்களுக்கான ஒரு ட்ரெஸ் வாங்குறதுலேருந்து அவங்களுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களோட இல்லை இந்த வேலைகள்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு ஏதாவது ஃபேமிலியிலேருந்து சப்போர்ட் அதெல்லாம்? இல்லை, மோஸ்ட்லி எனக்கு வேணுங்கிறது நானே வாங்கிடுவேன். பட் அப்படி அவசரமாக ஏதாவது வேணும்னா அவங்கக்கிட்ட சொன்னால் வாங்கிட்டு வருவாங்க. அண்ட் யா ஷி நோஸ் எனக்கு என்ன பிடிக்கும் அந்த மாதிரி. அப்படி அவங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பேன். மேடமோட ஃபேவரட் ஏதாவது சாப்பாடு அந்த விஷயங்கள்லாம் ஏதாவது? சாப்பாடு விஷயத்தில் தான் நாங்கள் கவலைப்படுறதே. அவங்க சாப்பிட்றதெல்லாம் ஒரு காக்கா குருவி கூட சாப்பிடாது, அந்த அளவுக்கு தான். அவ்வளோ அந்த குவான்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி குவான்டிட்டி சாப்பிடுவாங்க. இந்த மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களோட குவான்டிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நான் பக்கத்தில் உட்காந்து நிறைய வாட்டி அந்த டேபிள் டைம் டாக் இருக்கும் நம்ம வீட்டில். அதுதான் ஃபேவரட்டான எனக்கு பிடிச்சது. ரொம்ப கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது அக்கா தான் ஃபஸ்ட்டு நம்பர் சாப்பிட்டு முடிச்சு எழுந்துருவாங்க. நாங்கள் அப்போ தான் ஆரம்பிப்போம். நான் அப்போ தான் சொல்லுவேன், இது என்ன ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய சாப்பிட்ற மாதிரி கில்ட்டி ஃபீலிங் ஆகிடும். நான் நிறைய வாட்டி அவங்கள்ட்டே சொல்லியிருக்கேன், உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டா நான் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்ட்டு. ரொம்ப கம்மி குவான்டிட்டி அவங்க சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம். அவங்கள பார்த்துக்கிறேன், ஓரளவுக்கு நான் ஓகேவாக தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி, என்னை பார்த்தா வந்து அவங்க சொல்கிறது நிஜங்கிற மாதிரியா இருக்குது. இல்லை நாங்கள் தான் சொல்லணும், அது நாங்கள் தான் பக்கத்தில் இருந்து பார்க்குறோம். ரொம்ப நன்றி மேம், இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இந்த ஷோவில் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. பேச விட்டால் பேசிகிட்டே இருப்பாங்க. நான் உங்க ஒரு தடவை அம்மாவோட உடம்பு ஒரு சர்ஜரிக்காக வெளிநாடு போயிருந்தோம். பேசிகிட்டே இதே மாதிரி தான் ட்ரெயின் ஸ்டேஷன்லாம் விட்டுட்டு அப்புறம் கிட்டத்தட்ட அடுத்த ஊரில் போய் இறங்கி திருப்பி வந்தோம். ஆமாம், அடுத்த ஸ்டேஷனில் பேசிகிட்டே 2 பேரும் போயாச்சு. அப்புறம் அடுத்த ஸ்டேஷனில் போய் நாங்கள் இறங்க வேண்டியதே விட்டாச்சு. திரும்பவும் அதே இதில் ஏறி திரும்பவும் வந்தோம் அந்த மாதிரி. ஸோ எங்களுக்கு அக்கா கூட கிடைக்கிற நேரம் கொஞ்சம் கம்மி தானேங்க சார். அதனால் அந்த இருக்கிற டைமில் நிறைய பேசிக்கணும்னு ஆசை இருக்குது. இப்போ நீங்கள் போகும்போதே பிரச்சாரத்துக்கு போகும்போதே இதுவும் எனக்கு ஒரு வீடு மாதிரி தான், இங்கே நான் ஒரு ஸ்டே பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. சொன்னதற்கு ஏற்றார் போலயே இந்த 5 வருஷத்தில் உங்கள் எம்பியாக இருந்தபோது பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்கீங்க. எல்லா விஷயங்களையும் காட்சிப்படுத்த முடியலைனாலும் நீங்கள் தூத்துக்குடிக்கு செஞ்ச சில விஷயங்களை ஒரு காட்சி பதிவாக இங்கே நம்ம போட இருக்கிறோம். நீங்கள் பார்த்து உங்கள் கருத்துக்களை சொன்னாங்க. 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் முத்து நகரான தூத்துக்குடியில் களம் கண்டு 3,47,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். 3 லட்சம் வாக்குகளை கொட்டி கொடுத்த மக்களுக்கு இவர் கொண்டு வந்ததோ எண்ணற்ற திட்டங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுக்காக குடிநீர் வசதி திட்டங்கள், பாசன திட்டங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள், கல்வி மேம்பாட்டு திட்டங்கள், பள்ளி கட்டிடங்கள், அங்கன்வாடி மைய கட்டிடங்கள் மற்றும் நூலக கட்டிடங்கள், சமுதாய நலக்கூடங்கள், பேருந்து நிலையம், கலையரங்கம், நியாய விலைக்கடை கட்டிடங்கள் போன்ற உட்கட்டமைப்பு பணிகளையும் இவர் செய்துள்ளார். பல மகளிர் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை கொடுத்து தற்போது அவர்களை தொழில் முனைவோர்களாக பயனடைய செய்துள்ளார். ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து அடுத்து லோக்சபாவுக்கு போகும்போது ஒரு 5 வருஷத்தில் ஒரு எம்பியால் எவ்வளோ செய்ய முடியுமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ திருப்தியாக இருக்குது? எனக்கு தெரிஞ்ச 2019 எலெக்ஷன்லன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பிரச்சாரத்தில் இருக்கும்போது ஒரு லோக்சபா எம்பியாக எலெக்ட் ஆகும்போது உங்களுடைய கனவு என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் சென்னைன்னு போகாமல் தூத்துக்குடியிலேயே எல்லாத்தையும் கிடைக்க செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓரளவுக்கு அதை நிறைவேற்றிட்டேன்னு நினைக்கிறீங்களா? ஓரளவுக்கு. இன்னும் கொஞ்சம் இண்டஸ்ட்ரீஸ், இன்னும் வேலை வாய்ப்புகளுக்கான இது ஆஃப்கோர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய
மெடிக்கல் காலேஜும் இதையும் இன்னும் கொஞ்சம் தரம் உயர்த்த முடிந்தால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும். அதை தாண்டி இப்போ தூத்துக்குடி மட்டுமே அதை சுற்றியே நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகள்லேயும் கோயில்பட்டியாக இருக்கட்டும், விளாத்திக்குளமாக இருக்கட்டும், எல்லா இடத்துக்குமே அது ஒரு பரவலாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கலைஸ்டாக அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாய பொருட்களாக இருக்கட்டும், இல்லைன்னா அங்கே மக்கள் பாரம்பரியமாக செஞ்சிட்ருக்கக்கூடிய தொழில்களாக இருக்கட்டும், நிறைய இடத்துல கார்மெண்ட்ஸ் தயாரிக்கிறது நிறைய இடத்துல பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாமே அங்கேயே வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கான ஒரு கிளஸ்டர்ஸு இப்போ பனைக்காக ஒரு கிளஸ்டர் அறிவிச்சிருக்காங்க, அதே போல் கருப்பட்டிக்காக கிளஸ்டர் அறிவிச்சிருக்காங்க, அதே போல் கடலை மிட்டாய்க்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்த்து அங்கே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். 2019 கூட ஒரு போட்டி போடுறதுக்கு ஒரு டஃப் கண்டஸ்டன்ட்லாம் வந்தாங்க. 24 அப்படி கூட இல்லை போல. தெரியலையே. தூத்துக்குடி மீனவன் சக்தியும் வந்திருக்காரு உங்க கூட ஒரு உரையாடலை நடத்துறதுக்காக. அக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அக்கா. ரொம்ப நாள் ஆகிட்டு அக்காவை பார்த்து. ஆமாம், நீங்கள் தான் பிஸியாக இருக்கீங்க. அக்கா நான் இல்லைக்கா, நீங்கள் தான் அக்கா. என் கார் ஒய்யாமல் போய்கிட்டே இருக்கும். அக்கா எப்போ தூத்துக்குடிக்கு வந்தாலுமே அவங்க ஆஃபீஸில் இருப்பாங்களோ இல்லையா தெரியாது, எல்லா பக்கம் எல்லா தொகுதியிலும் அக்கா இருப்பாங்க. நான் மேக்ஸிமம் ரோட்டில் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன். போகிறப்பெல்லாம் அக்கா காரை பார்த்துருவேன், அங்கே அக்கா இருப்பாங்க. முக்கியமாக மழை வெள்ளத்தில் தூத்துக்குடி ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிச்சு. இப்போது நம்மளாம் நடந்தோ இல்லை பைக்லேயே போக கண்டிப்பாக பயப்படும், ஒரு லாரியில் போனாலும் பயப்படும். ஆனால் அக்காவோட கார் மட்டும் அந்த மழை வெள்ளத்தில் ஏதோ போட்டு மாதிரி போகும், ஒரு இடம் கூட நிற்காமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு நாள்லாம் அக்கா பின்னாடி ட்ராவல் பண்ணேன். ஒரு 5 நிமிஷம் அந்த ஒரு ஊரில் நிற்காங்கன்னா அடுத்த நிமிஷம் அடுத்த ஊரில் நிற்பாங்க. ஆனால் மக்களோட கோரிக்கை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பீங்க. எனக்கே ஆச்சரியமாச்சு, அது எப்படிக்கா ஒவ்வொரு அடுத்தடுத்து போய்கிட்டே இருந்தீங்க. நான் இங்கிட்ட வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இன்னொரு ஊரில் போய் இருப்பீங்க. ஆனால் மக்கள் கோவத்தில் இருப்பாங்க. பயங்கரம் மழை வெள்ளத்தில் வந்தோடனே பயங்கரமான ஒரு கோவத்தில் இருந்தாங்க. இதே இது அக்கா போயிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் முகத்துலேயும் ஒரு சிரிப்பை பார்த்துடலாம். பயங்கரமான ஒரு எழுச்சி. என்ன மேஜிக்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இவரே ஆக்சுவலாக வெள்ளத்தில் தான் பார்த்தேன், வீட்டில் இருந்து மேலேருந்து கை காட்டிகிட்டு இருந்தார். ஆமாம், அதுவே எனக்கு ஃபஸ்ட் டைம். நானும் என் பொண்ணும் மழை வெள்ளத்தில் இருக்கோம். அக்கா காரில் வர்றாங்க, இறங்கி மாடியிலேருந்து அக்கான்னு கை காட்டினா அவங்க ஏன்டா யார் கை காட்டினாலும் நின்றுவாங்க. மற்ற தலைவர் அப்படி நின்று பேசுவாங்களா இல்லையாண்டு நமக்குலாம் தெரியாது. இறங்கி பேசிடுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவ்வளோ பெரிய தலைவர் இப்படி பேசுகிறேன். நான் மட்டும் இல்லை, பொதுவாக யார் நிப்பாட்டினாலும் அக்கா நின்று பேசிடுவாங்க. அது நிறைய பேர் நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி பார்க்குறாங்க. இப்போ உங்கள் வண்டியை ஃபாலோ பண்ணி வருவாங்க, நீங்கள் இறங்கி அட்வைஸ் பண்ணி இப்படிலாம் ஃபாலோ பண்ணி வரக்கூடாதுன்னு சொல்கிறது, பேட் கேட் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது, நிறைய எல்லாமே எது கேட்டாலும் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ இது பண்ணுவாங்க. அது போக இதுக்கு முன்னாடி எத்தனையோ எம்பி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்திருக்காங்க. அவங்க பேர் மட்டும்தான் தெரியும். அவங்க இந்த தொகுதிக்கு இந்த ஏரியாவுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அக்கா போகாத ஏரியாவே கிடையாது, தெருவே கிடையாது. எல்லா இடத்துக்கும் உள்ளே பூந்து போயிடுவாங்க. எப்படி தான் அப்படி போகிறாங்களோ நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். உங்கள் கூட ஒரு vlog பண்ணியிருக்காங்க. ஆமாம், எனக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஒரு அதிர்ஷ்டன்ட்டு நினைப்பேன். ஏன்டா ஒரு யூடியூப் சேனலில் வில்லேஜ் குக்கிங் சேனலில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அண்ணா இருக்காங்களா, அவங்க பண்ணுறாங்க வில்லேஜ் குக்கிங் சேனலில். அடுத்து 2வது ஒரு யூடியூப் சேனலில் வர்றாங்கன்னா அக்கா என் கூட பண்ணாங்க. அதுவும் போட்லேயே எங்கள் கூட சாப்பிட்டுட்டே பேசினாங்க. அதெல்லாம் நாங்களாம் மறக்க முடியாது. இன்ன வரைக்கும் எங்கள் டீப்பில் இருக்கும். அக்கா தான். எப்படி மேம் இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். சாப்பாடும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி என்னை சாப்பிட கூப்பிட்றேன்னு சொல்லி கூப்பிட்றதே இல்லை. அக்கா நாங்கள் வரதான் செய்கிறோம், நீங்கள் தான் பறந்துட்டே இருக்கீங்க, எங்கே நிற்கிறீங்கன்னே தெரிய மாட்டேக்கு. நான் ஆஃபீஸில் போய் கேட்போம், அக்கா இருக்காங்கன்னு கேட்போம், அக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அடுத்த தொகுதி எங்கேயாச்சும் போயிருப்பாங்க, திருநெல்வேலியில் இருப்பாங்க. அவ்வளோ ஸ்பீடு. நீங்கள் பார்க்குறதுலாம் அக்கா வேறு, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், யாருனாலும் ஆச்சரியப்படுவாங்க. இப்படி ஒருத்தவங்க ஓட முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ இவங்க எம்பியா தூத்துக்குடிக்கு வந்ததற்கு பிறகு பர்சனலி உங்கள்கிட்ட ஊர் மக்கள் பேசுகிறதா இருக்கட்டும், நீங்கள் டைரெக்டாக பார்க்குறதா இருக்கட்டும், ஏதோ சில மாற்றங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. அந்த என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்கள் பார்க்க? அக்கா வந்ததுக்கப்புறம் தூத்துக்குடி பொறுத்தளவு வேலைவாய்ப்பு அதிகமாகிருக்கு. நீங்கள் சொன்னீங்கல்ல, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இதுதான். ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கீங்க, ரொம்ப நலத்திட்டங்கள் வந்திருக்கு. இப்போ எனக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னா அதுவே அதை விட அதிகமாக இருக்கும். சில இடங்கள்லாம் லைட் இல்லாத இடத்துக்குலாம் லைட்லாம் வச்சு கொடுக்குறதுலேருந்து, இப்போ மீனவர் சார்ந்த இடங்களுக்கெல்லாம் ஏலக்கடைக்கார கட்டி கொடுக்குறதுலேருந்து ரொம்ப விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு தலைவரை போய் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்கன்னா ஒருத்தவங்களை போய் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவங்களை ஈஸியாக எளிமையாக
பழகக்கூடியவங்க. யாரை பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட தான் வரவேற்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கன பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் வந்து எம்பி பேரை மட்டும் கேட்டு போயிடுவோம். கனிமொழி வந்ததுக்கப்புறம் வந்து வேற மாதிரி இருக்குது தூத்துக்குடி. தொகுதியில் எல்லாரும் உங்களை அக்கான்னு தான் கூப்பிடுவாங்களா மேடம்? இங்கே என்ன தவிர எல்லாரும் உங்களை அக்கான்னு தான் கூப்பிடுறாங்க. அதான் அது என்ன பாண்டிங் அப்படி உடனே பார்த்த உடனே அக்கான் உடனே வந்துடாதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இவ்வளோ ஒரு அரசியல் ஆளுமையை வந்து பார்த்த உடனே ஒரு கனெக்ட் ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எப்படி நடக்குது? அது அவர் தெரியல எனக்கு. இப்போ இவரை இங்கே பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்லையா, அது மாதிரி தான். அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. அது உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுமா, பிடிக்குமா அக்கான்னு சொல்லும்போது? எப்படி அது? அது ஒரு பார்த்தோன்னே ஒரு ஒர்க்கில் இருக்க ஆஃபீஸரை சார் மேடம்னு கூப்பிட்ற மாதிரி உங்களை பார்த்தோன்னே ஒரு கனெக்ட் ஆகி ஃபேமிலியில் ஒருத்தங்க மாதிரி ட்ரீட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது வந்து எல்லாருக்கும் அமையாதுல்ல, அதனால் கேட்குறேன் நான். டெஃபினட்டாக வந்து ஒரு ஒரு அக்கா இல்லைனா தங்க அப்படின்னு ஏதாவது கூப்பிட்றப்ப ஒரு கிட்ட போகிறோம்ல, மேடம்னு கூப்பிட்றப்ப ஒரு சின்ன விலகல் இருக்குது. ஒரு கனெக்ட் ஒன்று ஒரு நிமிஷத்தில் உருவாயிருதுல அந்த ரிலேஷன்ஷிப்புள்ள. ஓகே, அது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயமா தான். ஓகே, சக்தி இங்கே நேராக வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிட்டாரு. நீங்கள் எம்பி ஆனனால அவர் பார்க்குற விஷயங்கள் அது எக்ஸைட் ஆகி பேசக்கூட முடியாமல் நடுவில் சில நேரங்களில் திணறினாரு. ஆனால் சில பேர் தூத்துக்குடியிலேருந்து வீடியோ மூலயமா உங்களுக்கு சில நன்றிகள் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை உப்பளம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வளங்கள் சார்ந்த ஒரு தொழில் சார்ந்த இருக்கக்கூடிய தொழில். இதில் 22,000 ஏக்கர் உப்பளங்கள் இருக்கு. இதை நம்பி 50,000 தொழிலாளர்களுக்கு மேல இருக்காங்க. உப்பள தொழிலாளர்களுடைய நீண்ட நாள் கனவு என்பது குறிப்பாக வந்து இது ஒரு பருவம் சார்ந்த தொழில். அப்போ மழை பெய்தால் வருடத்தில் 4 மாதம் வேலை இல்லாமல் போகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டது. அந்த சூழலில் மழைக்கால நிவாரணங்கிறது எங்களுடைய பிரதான கோரிக்கையா இருந்தது. அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு முக்கிய மூல கருவாக காரணமாக இருந்தது தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள். கடந்த ஆண்டு பெய்த 2023 பெய்த கடுமையான மழை வெள்ளத்தில் தூத்துக்குடி சிக்கி தவிச்சது. குறிப்பாக 22,000 ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கின. 60,000 உப்பள தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி அப்போ தமிழ்நாடு அரசிட்ட சிறப்பு நிதி மக்களுக்கு பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்ட 5,000 நிதியோடு கூடுதலாக 3,000 நிதியை பெற்று தந்தவர் கனிமொழி கருணாநிதி அவர்கள். டிஎன்பிசி குரூப் 4 படிச்சுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா இங்க வந்து படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்து தான் படிச்சேன். குட்டி ஒரு பாப்பா, ஒரு குட்டி பாப்பா இருக்கு, 2 வயசு ஆகுது. இப்போ பாப்பா வந்து பால்வாடியில விட்டுட்டு இங்க வந்து படிக்கிற வரேன். இப்போ எனக்கு எங்க வீட்டுக்கும் இங்க டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் பக்கம் தான். அதனால எனக்கு வீட்டுல படிக்கிறதோட இங்க வந்து படிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏதாவது டவுட்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கிடுவேன். அதுக்கப்புறம் இந்த பார்க் வந்து முக்கியமா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வீட்டுல இருந்து எப்படின்னா ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பீங்கன்னா ஃப்ரீயா உட்காந்து படிச்சுக்கலாம். ஒரு 2 hours தான் வந்து படிப்பேன். இதனால எனக்கு அந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த பார்க் ஆரம்பிச்சு கொடுத்த இந்த கனிமொழி மேடமுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளோ பேர் எங்களால் நாங்கள் தூத்துக்குடி போய் எவ்வளோ வாங்க முடிஞ்சதோ அதுலேயே இத்தனை மக்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. உப்பள தொழிலாளர்கள் குறிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இல்லை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை உடனடியாக கேட்க முடியுது, அதற்கான விஷயங்கள் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, உப்பளத்தில் வேலை செய்கிறவங்களோட பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இது அவங்க வாரியம் அமைச்சு தரணும் அப்படின்னு கேட்டதும் இந்த மழைக்கால நிவாரண நிதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்ன விஷயந்தான். பட் பண்ண முடிஞ்சது அவங்களுக்கும் சரி எனக்குமே மன நிறைவை தரக்கூடிய ஒன்று. ஆனால் அதை தாண்டி அதுக்கு முதலமைச்சருக்கு நான் முதல்ல நன்றியை தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் அதை தாண்டி வந்து ஒவ்வொரு நாளும் உப்பளத்தில் வந்து உழைக்கக்கூடிய அந்த மக்களுடைய பிரச்சனை, ஒரு பேசிக்காக டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்கே இருக்காது. அதை கட்டுறதுக்கு கூட நிறைய தயக்கங்கள் இருக்கும். இப்போ சுற்றி உப்பளங்களில் சுற்றி இப்போ பிட்ஸ் போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ். ஏன்னா நாள் முழுவதும் அங்கே வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் வந்து தண்ணியே குடிக்காமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து டே ஃபுல்லாக தண்ணி கிட்டத்தட்ட வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் தண்ணியும் கொடுக்க மாட்டாங்க. டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லாததுனால எங்கேயுமே போக முடியாத அவ்வளவு பிரச்சனைகள். அது அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸை உருவாக்கியிருக்கு. அதே போல் அந்த வெயிட்டை தூக்கிட்டு வர்றது, இது எல்லாமே யூட்ரஸ் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ நிறைய ஹெல்த் சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இந்த வாரியத்தின் வழியாகவும் எங்களால் முடிந்த வகையிலையும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டட் லைஃப் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நான் நிச்சயமாக நினைக்கிறேன். 2-3 மணி நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. ஒரு இங்கே உங்களை சந்திக்க வந்தவங்க ஒரு 2 பேர் மட்டும் ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாங்க. மேம், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணும்போது நான் ஒரு அன்காம்ப்ரமைஸ்ட் பெரியாரிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆக்சுவலாக வந்து ப்ரௌட் பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பட் அதை விட நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து பெரியாரிசம்க்கு இந்த அன்காம்ப்ரமைஸ்டு பெரியாரிசம்ன்றது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு இதுவாக இருந்தது. ஸோ இப்போ என்னோடய கொஸ்டின் என்னன்னா, இப்போது பாலிடிக்ஸ்க்கு வரவங்க கூட நாங்கள் கடவுள் நம்பிக்கையை மட்டும் ஓரம் வச்சுட்டு பெரியாரை ஏற்றுக்கிறோன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க.
பட் ஒரு பெரும்பான்மை கட்சியுடைய ஒரு முக்கியமான தலைவராக இருக்க நீங்கள் வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸ்ட் பெரியார்னு ஒரு போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் இந்த ஏத்திசம், இந்த பெரியாரிசம், இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் மேடம். பெரியாரிசத்தை வந்து நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சியில் சொல்லிட முடியாதுன்னு நான் நிச்சயமாக நினைக்கிறேன். அதுக்கு தான் நம்ம போய் தேடி படிக்கணும் அப்படின்றதையும் நான் நினைக்கிறேன். பட் பெரியார் தன்னோட வாழ்க்கை முழுவதும் வந்து உழைத்தது இந்த சமூகத்திற்காகத்தான். நமக்கு வந்து எல்லாத்தையும் பற்றி ஒரு புரிதல் வரணும், ஒரு தெளிவு வரணும், நம்ம கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய வாழ்க்கையுடைய நோக்கமாகவே இருந்தது. அவர் வாழ்க்கை முழுவதும் எதிர்கொண்ட அத்தனை அவமானங்கள், அத்தனை வெறுப்பு, அத்தனை காழ்ப்பு எல்லாத்துக்குமே காரணம் அந்த சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அவருக்குள்ளே இருந்த அந்த விளைவு தான். எல்லாத்தையுமே கேள்வி கேளுனார். ஒரு குடும்பங்கிற கட்டமைப்பிலிருந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மொழி மீது நமக்கு இருக்கக்கூடிய பற்றாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீ கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பெரியாருடைய தத்துவம், அடிப்படை தத்துவமாக இருந்தது. இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய சூழலில் எதையுமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம தள்ளப்படுறோம். இப்போ இதையா நான் கேள்வி கேட்டார், அந்த கேள்விகளுக்கான ஸ்பேஸஸே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் நோக்கி நாம் தள்ளப்படும் போது பெரியார் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறார். அண்ட் அந்த இடத்துக்கு நம்மளை தள்ளிட்டு இருக்கக்கூடிய இந்த மதவாத சக்திகளுக்கு இன்றைக்கும் ஒரு அச்சுறுத்தலாக, ஒரு ஐகானாக, அவங்கள தொடர்ந்து பயமுறுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது பெரியார். அதனால தான் இன்றைக்கும் அவர் மேலே காவி அடிச்சிட்டு இருக்காங்க, அவருக்கு செருப்பு மாலை போட்டுட்ருக்காங்க. அது ஒரு சிலைன்னு அவங்களால கடந்து போக முடியல. தொடர்ந்து அவரை அவமானப்படுத்துறதுலாம் தன்னுடைய அடையாளம் இருக்குது அப்படின்றதுனால தான் வந்து அதை பார்த்து பயத்தில் தான் வந்து அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிர்வினையாக நாம் பெரியாரை அதிகமாக கையில் எடுக்க வேண்டும். இதற்கு பதில் பெரியார். சென்னை சங்கமத்தில் நானும் பலன் நினைஞ்சிருக்கேன். துடும்பாட்டம் என்ற ஒரு கலையை எடுத்து நான் பலன் நினைச்சிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு பெரும் சங்கமத்தை சென்னையில் கூட்டணும்னு சொல்லி உங்களுக்கு அந்த எண்ணம் எப்படி உங்களுக்கு ஏற்படுத்துச்சு? ஏன்னா 2006 2011 வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்தது. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம், சங்கமம் நடக்கலை. ஆனால் அந்த 2006 2011 நடந்த சங்கமத்தை வச்சு சென்னையில் நடந்தது மட்டும் சொல்ல முடியாது, உலகத்துக்கே மன்னிசை கலைஞர்களை அறிமுகப்படுத்தியது நீங்கள் தான். அதன் மூலமாக அவங்களோட வாழ்வாதாரம் நிறைய மேம்பட்டுருக்கு. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. அந்த எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? இல்லை, 2 விஷயம். ஒன்று, பொங்கலை வந்து கொண்டாடணும். ஏன்னா எல்லா ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி தமிழர் திருநாளாக நம்ம அத்தனை பேரும், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த ஜாதியை சார்ந்தவராக இருந்தாலும் வந்து எல்லாருமே வந்து அந்த இயற்கைக்கு கடன்பட்டவர்கள் தான். அது உணவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதற்கு நாம் அத்தனை பேரும் கடன்பட்டவர்கள். அதை கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா தான் பொங்கல். அது நம்ம வந்து தமிழர்களாக இணைக்கக்கூடிய ஒரு பெருவிழா. அது கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. அதுவும் நகர்ப்புறங்களில் இன்னும் அதிகமாக குறைஞ்சிட்டு வருது. அதே நேரத்தில் நம்மளுடைய இன்னொரு மிக முக்கியமான பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் கலைகள், அதுதான் வந்து மக்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் கலை அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னென்னா, அது சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கையை தன் உள்ளே வாங்கிட்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலை வடிவம். அந்த பாடல்களாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப கவித்துவமான வரிகளில் அந்த பாடல்கள் இருக்கும். அண்ட் தான் வாழக்கூடிய, நான் ஆக்சுவலாக மலேசியாவில் போய் ஒரு புத்தக வெளியீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து அங்கே வேலைக்கு, ரப்பர் தோட்டங்களில் வேலைக்கு போயிருந்த தமிழர்கள் எழுதியிருக்கக்கூடிய மக்கள் இசை, அதை வந்து தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருந்தாங்க. அவங்களோட கவலை எல்லாம் வந்து, யாராவது ஊரில் இறந்து போயிட்டால் போக முடியுமா? இதெல்லாம் நம்மளால் சிந்திச்சு கூட பார்க்க முடியாத விஷயங்கள். இல்லைனா நான் இங்கே இறந்துட்டேன்னா என்னோடய உடல் அங்கே போகுமா? என்னுடைய உற்றார் உறவினர் எப்படி வந்து எனக்காக வருத்தப்படுவாங்க? அப்புறம் அங்கே கண்காணிகள்னா அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்ஸ்க்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், இது எல்லாமே. ஸோ இந்த மக்கள் கலை மட்டும்தான் வந்து தான் வாழக்கூடிய சூழலை இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பதிவாக கூட நான் அதை பார்க்குறேன். அதை வந்து நம்மளை விட்டு விலகும்போது, இப்போ கானா பாட்டுங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகத்தை உள்வாங்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மக்கள் இசை அது. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு தாண்டி வந்துட்டோன்னா
நம்முடைய வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய இடத்துல நம்ம இழந்து ஒரு வெற்றிடம் உருவாயிரும். அதை கடத்தி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாமல் போயிடுமோங்கிறதுனால இதை ஒரு ஒரு விழாவாக எல்லாருக்கும் வாய்ப்பு தரக்கூடிய ஒன்றாக மாற்ற வேண்டும். நிறைய பேர் தொடர்ந்து இதுக்கு பணியாற்றிட்டு இருக்காங்க. நம்ம சங்கமம் பண்ணதுனால இல்லை, புறசையிலிருந்து நிறைய பேர் வந்து இந்த கலைகளை உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும் என்று அதுக்காக பணியாற்றியிருக்காங்க. பட் அதுக்கான சம்பளமும் அங்கீகாரமும் போராடக்கூடிய மக்களோடு களத்தில் நிற்கிறவங்களுக்கு அதை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இதை ஒரு ஒரு பெருநிகழ்வாக மாற்றும் பொழுது அதற்கான அவங்களுக்கு தர வேண்டிய அந்த சம்பளம் வருமானம் அப்படிங்கிறதும் உயர்கிறது. அதை வந்து வெகுஜனங்களுக்கு இடையிலே கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதுக்கப்புறம் வந்து எங்களோட கலைஞர்கள் வந்து நாங்கள் நிகழ்ச்சி கூப்பிடும்பொழுது நான் பிஸியாக இருக்கேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன், மலேசியாவில் இருக்கேன், டென்மார்க்கில் இருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு. தூத்துக்குடி எம்பிக்கு தூத்துக்குடி மீனவர் தூத்துக்குடி ஸ்பெஷல் இதை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இல்லை, அவர் ஒரு கடை வச்சிருக்காரு இப்போ தூத்துக்குடி மீனவர். அப்போ இப்போ வந்து கருவாடு கடையாக மாறிட்டு. ஆமாக்கா, கருவாடு பிஸ்னஸ். ஆமாக்கா, அது ஒரு ஏதோ எங்களால் முடிஞ்சது. மீன் எதுவும் கொண்டு வர முடியல, அதனால தான் மக்ரோன் கொண்டு வந்தோம். இல்லைன்னா உங்களுக்கு சாலை மீன் ரொம்ப பிடிக்கும்ல. இன்னொரு வாட்டி கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க, சாலை மீனோட ரெடியாக குழம்பு வச்சு சாப்பிட்றேன். தேங்க்ஸ் ரொம்ப. அடுத்த தடவை போட்டில் கூட்டு கண்டிப்பாக வாங்கக்கா, நாளைக்கே வர்றீங்கன்னாலும் வாங்க. எனக்கு எங்களுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ஒரு சின்ன நினைவு பரிசை வழங்குவதற்காக வி இன்வைட் ஆர் ஸ்பான்சர் ஸ்ரீவர்மா, ஃபவுண்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா டு ஹானர் ஆர் கெஸ்ட். அதோடு சேர்ந்து ஹாலிடே இன் வென்யூ பார்ட்னர் ராதிகா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஃபோட்டோ நம்ம வரைஞ்சிருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, அப்பா உங்களுக்கு ஒரு விஷயத்தை தராரு கையில் பேனாவோட. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எழுதணுமா, கோப்புகளில் கையெழுத்து போடணுமா? எல்லாமே பண்ணலாம். சூப்பர். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் உங்களுடைய கடந்த கால அனுபவத்தையும் ஐபிசி தமிழுக்காக இங்கே நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு 2-3 மணி நேரம் உங்கள் நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி, உங்களை சந்தித்ததும் ரொம்ப சந்தோஷம். ஐபிசி தமிழ் வழங்கும் கனிமொழி கருணாநிதி எனும் நான். டைட்டில் ஸ்பான்சர் யாஸ்கோ, shirts, trousers and dhotis, powered by Srivarma Health Harmony Happiness, Daily, Taste the Daily, Sweet Partner Ashwin Sweets, உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம், Venue Partner Holiday Inn, Chennai OMR IT Expressway. Yasco, shirts, trousers and dhotis. ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். Taste the Daily. Taste the Daily.